வெரி குட் ஈவினிங். குட் ஈவினிங்மா. இன்னைக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்க்க போறோம். அதோட கண்டினியூ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு அதோட கண்டினியூ பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இன் பிட்வீன் நான் ஹேண்ட் ரைஸ் பண்ண சொல்றேன், இல்லைன்னா அன்மியூட் பண்ண சொல்றேன், அப்போ பேசினா போதும். ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஒரு சின்ன ரிவிஷன் பார்த்துடலாம் இல்லையா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன பார்த்தோம்? PNR/100 பார்த்தோம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் மாதிரி நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? ஸோ அதை வச்சு என்ன பண்ண போறோம்? நம்ம வந்து சம் சால்வ் பண்ண போறோம். சரிங்க. இப்போ நியூவா இன்னைக்கு நியூ கம்பர் வந்திருந்தா கூட இதை நீங்க என்ன பண்ணலாம்? பிக்கப் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ இருந்து நீங்க கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் மட்டும் நீங்க ரெக்கார்டிங் பார்த்துக்கோங்க. சரியா? இப்போ ஒரு சம் எழுதுங்கம்மா. நான் ஒரு ஹோம்ஒர்க் சம் கொடுத்துருந்தேன் லாஸ்ட் கிளாஸ்ல. ஸோ எழுதாதவங்க இப்போ எழுதிக்கோங்க. ரூபாய் 2400க்கு 5% ஆண்டு வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். சரிங்களா? கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். நிறைய பேர் ஹோம்ஒர்க் இதை முடிச்சு எனக்கு ஆன்சர்ஸ் சென்ட் பண்ணிருந்தீங்க. வெரி குட். ஓகேவா? சோ ரூபாய் 2400க்கு 5% ஆண்டு வட்டி விதத்தில் 3 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிக்கோங்கம்மா. ஃபைண்ட் தி difference between simple interest and compound interest on ₹2,400 at 5% per annum, compounded annually. இந்த சம் எழுதிக்கோங்க. ஓகேவா? நிறைய பேர் போட்டுட்டீங்க. பட் வந்து இன்னும் போட தெரியாதவங்க இந்த சம்ம நீங்க ஃபர்ஸ்டா என்ன பண்ணிக்கலாம்? இது வரைக்கும் தெரியாட்டாலும் பரவாயில்ல, இந்த சம்ம ஒழுங்கா கவனிங்க. சரியா? இப்போ இதுல நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்டோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோ கண்டுபிடிக்கிறதுக்கு பேசிக்கா என்ன தேவை? பி என்ன வேணும்? அதாவது பிங்கிறது பிரின்சிபல் இல்லையா? தமிழ்ல வந்து அசல், என்கிறது காலம், அப்புறம் ஆறுங்கிறது நமக்கு வட்டி வீதம் இல்லையா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இந்த 3 நமக்கு பேசிக்கா தேவை. அப்படிதானமா? ஓகே. இப்ப இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்க? கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். ஆல்ரெடி கிளாஸ்ல நான் என்ன சொல்லி கொடுத்திருந்தேன்? உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டாலும் என்ன கேள்விகள் கேட்பாங்க? வாட் இஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், வாட் இஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், வாட் இஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், வித்தியாசம் கேட்பாங்க. அப்போ அமௌண்ட் இன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மூலமா கிடைக்கக்கூடிய தொகை கேட்பாங்க, அமௌண்ட் இன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மூலமா கிடைக்கக்கூடிய தொகை கேட்பாங்க. இவ்வளவு தானே? இப்ப இந்த 5 கேள்வியில நமக்கு இப்ப கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்கம்மா? தேர்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. புரிஞ்சுதா? இந்த 5 தான் நமக்கு கேட்கப்பட வேண்டிய கேள்விகள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல பேசிக்கா. சோ நமக்கு இப்ப இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் கேட்டிருக்காங்க. சரியா? பட் நம்ம என்ன பண்ண போறோம்? எல்லாத்துக்குமே ஃபைண்ட் பண்ண போறோம். ஓகேவா? இந்த 5 கேள்விகளுக்குமே நம்ம என்ன பண்ண போறோம்? ஆன்சர் ஃபைண்ட் பண்ண போறோம்.
சரிங்களா? ஓகே. சரி. சோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லி கொடுத்துருக்கேமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இயர்ஸ் இல்லையா? 3 இயர்ஸ் இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டாஸ் எழுதிக்கோங்க. Pங்கிறது என்னது? 2400. Nங்கிறது 3. அப்புறம் வந்து வேற என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? Rங்கிறது 5%ங்கிறது உங்களுக்கு டேட்டா கொடுத்துட்டாங்க இல்லையா? கிவன் டேட்டா கொடுத்துட்டாங்க. ஓகே. இப்போ கிவன் டேட்டால n is equal to 3 மட்டும் என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? அதாவது இயர்ஸ் மட்டும் எடுத்துக்க சொல்லியிருக்கேன். சோ இயர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை ஸ்டெப் போடணும்? எத்தனை இயர்ஸ் இருக்கோ அத்தனை ஸ்டெப் போடணும் இல்லைங்களா? ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 அண்ட் ஸ்டெப் 3. தெரிஞ்சவங்க கூட மறுபடியும் கவனிங்கம்மா, ரிவிஷன் மாதிரி எடுத்துக்கலாம். சரியா? ஏன்னா இதுலயே நம்ம இன்னும் ஹாஃப் இயர்லி பார்க்க போறோம், குவார்டர் இயர்லி பார்க்க போறோம். சோ ரிவிஷன் மாதிரி எடுத்துக்கோங்க. சோ ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3. அப்படிதானே? இப்போ ஸ்டெப் 1னா என்ன போடணும்? இப்போ n வந்து முடிஞ்சிடுச்சு. சோ அதோட வேலை நமக்கு தேவையில்லை. 3 ஸ்டெப் எழுதிட்டோம். பேலன்ஸ் என்ன இருக்கு? 2400ம் 5% இருக்கு இல்லையா? அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணணும்னா அந்த பேலன்ஸ் இருக்கிறத ஸ்ட்ரெயிட்டா எழுதணும். 2400க்கு 5% என்னன்னு கண்டுபிடிங்க. ஸோ 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். ஸோ 24 5 என்ன வரும் நமக்கு? 120 வரும் இல்லையா? ஸோ அந்த 120 ஃபர்ஸ்ட் என்ன ஆன்சர் வருதோ அதை எல்லா ஸ்டெப்லயும் என்ன பண்ணிக்கணும்? ஃபில் பண்ணிக்கணும். ஞாபகம் வருதா? ஃபர்ஸ்ட் வர ஆன்சரை எல்லா ஸ்டெப்லயும் ஃபில் பண்ணிக்கணும். அடுத்து செகண்ட் ஸ்டெப்க்கு என்ன பண்ணணும்னா செகண்ட் ஸ்டெப்க்கு நேரா ஒரு ஆரோ மார்க் போட்டு டேக் ஸ்டெப் 1 அப்படின்னு எடுத்துக்கணும். டேக் ஸ்டெப் 1 என்ன இருக்கு? ஸ்டெப் 1ல என்ன இருக்கு? 120 இருக்கு. அப்போ 120 இன்ட்டு 5% கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ 0 0 கேன்சல். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்கு உங்களுக்கு? இங்க 1 5 ஆர் 5, 2 5 ஆர் 10, 1 2 ஆர் 2, 6 2 ஆர் 12. பேலன்ஸ் 6 இருக்கும். அந்த என்ன ஆன்சர் வருதோ அந்த ஸ்டெப் 2க்கு நேரா பிளஸ் போட்டு எழுதுங்க. ஓகேவா? முதல் வருடத்துல எழுதக்கூடாது. முதல் வருடம் எப்பவுமே எம்டியா தான் இருக்கணும். செகண்ட் வருடத்துல இருந்து தான், செகண்ட் இயர்ஸ்ல இருந்து தான் அந்த பிளஸ் வந்து ஆட் அப் ஆயிட்டே இருக்கும். அதுவும் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் இல்லையா? முதல் வருடத்தில் கூட்டு வட்டியும் தனி வட்டியும் சமம் தான். சோ கூட்டு வட்டியும் 120 தான், அதாவது காமன் இன்ட்ரெஸ்டும் 120 தான், சிம்பிள் இன்ட்ரெஸ்டும் 120 தான். இரண்டாவது வருடம் தான் என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 120, காமன் இன்ட்ரெஸ்ட் 126. சரியா? சோ ரெண்டாவது வருடத்துல இருந்து மாற ஆரம்பிக்கும். காமன் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஆனா எல்லா வருடங்கள்லயும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னதுதான்? 120 தான். சரியா? நான் அந்த ரவுண்ட் பண்ணிருக்கேன்ல, இது வந்து என்னதுன்னா இது எல்லாமே வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? சோ பாருங்க, ஸ்டெப் 1லயும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 120 தான், ஸ்டெப் 2லயும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 120 தான், ஸ்டெப் 3லயும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 120 தான். சரியா? ஆனா இது மட்டும் மாறும். சோ இங்க செகண்ட் ஸ்டெப்ல என்ன வருது? 6 வருது. அது ஜஸ்ட் ஆட் அப் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் தேர்ட் ஸ்டெப்ல என்ன போடணும்? டேக் ஸ்டெப் 1 பிளஸ் ஸ்டெப் 2. ஓகேவா? டேக் டேக் ஸ்டெப் 1 பிளஸ் ஸ்டெப் 2. அப்ப என்ன பண்ணுவீங்க? ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஃபுல்லா ஆட் பண்ணணும். சிலர் பண்ற மிஸ்டேக் வந்து 120 120 மட்டும் ஆட் பண்ணிக்கிறீங்க. என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க? அந்த பிளஸ் 6 ஆட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஓகேவா? சோ அப்ப நான் என்ன பண்ணணுமா? நீங்க இந்த இதை ஆட் பண்ணிக்கணும். 6 ஆட் பண்ணணும். அப்ப 6 ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 246 கிடைக்கும் இல்லையா? 120 120 240. இந்த ஒரு 6 ஆட் பண்ணா 246 கிடைக்கும். அப்போ 246 இன்ட்டு 5/100. ஓகேவா? சோ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்னா 12.3 வரும். சரியா? 12.3 வரும். அதை இங்க ஆட் ஜஸ்ட் எழுதிக்கோங்க. 12.3 எழுதிக்கோங்க. சரியா? ஓகே. சோ ஒண்ணும் இல்லம்மா, 246 இன்ட்டு 5 ஆல மல்டிப்ளை பண்ணுங்களேன். இங்க எழுதுறேன் பாருங்க. 246 5 ஆல மல்டிப்ளை பண்றேன். 5 எத்தனை? 30. 5 20, 20க்கு 3 23. 2 10, 12. சோ நமக்கு டிவைடட் பை 100 இருக்கா? அப்ப என்ன பண்ணலாம்? 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கலாமா? சோ 12.3 வருது. ஓகேவா? சரி. இப்போ இதெல்லாம் என்ன பண்ண போறோம்? ஆட் பண்ண போறோம். சரிங்களா? இதெல்லாம் என்ன பண்ண போறோம்? ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணா என்ன வரும்? ஃபர்ஸ்ட் காலத்தை தனியா ஆட் பண்ணுங்க, செகண்ட் காலத்தை தனியா ஆட் பண்ணுங்க. சரியா? ஃபர்ஸ்ட் காலத்தை ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்குமா? 100, 100, 200, 300, 340, 360 வரும். இங்க எழுதிக்கோங்க. சரியா? செகண்ட் காலத்தை ஆட் பண்ணுங்க. 12.3 பிளஸ் 6 என்ன ஆகும்? 18.3 ஆகும். ஓகேவா? இப்ப இந்த 5க்குமே நம்ம ஆன்சர் எழுத போறோம். பட் நமக்கு கேட்டிருக்கிறது தேர்ட் கொஸ்டின். சரியா? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? சிம்பிள் இன்ட்ரெஸ்டுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாமா? சிம்பிள் இன்ட்ரெஸ்டுக்கு ஆன்சர் 360. ஒரே ஒரு நிமிஷமா.
ஓகே ஓகே. ஆ கரெக்டா பாஸ்வேர்ட் ஸ்மால் லெட்டர்ல போடுங்க, கனெக்ட் ஆகும். சரிங்களா? ஓகே ஓகேவாமா? சாரிமா, ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ண முடியல, கால் பண்ணாங்க. ஓகே, இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன போடுவீங்க? 360 டிகிரி போட்டுருவீங்க இல்லையா? ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் காலம் ஆட் பண்றது தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? தென் காமன் இன்ட்ரெஸ்ட் என்ன போடணும்? 18.3 போடக்கூடாது. 360யும் 18.3யும் ஆட் பண்ணி வரதான் காமன் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? சோ அப்போ என்ன போடுவீங்க? காமன் இன்ட்ரெஸ்ட் என்ன வரும் இங்க நமக்கு? 360னா இங்க என்ன ஆகும்? 78 இல்லையா? 378.3 வரும். வெரி குட். அடுத்து காமன் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னா, இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணுங்க, என்ன கிடைக்கும்? 18.3 கிடைக்கும். அதாவது இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா, சோ அந்த ஆன்சர் நமக்கு எங்க இருக்கு? இங்கேயே கிடைச்சது 18.3ன்னு. சோ இதுதான் நமக்கு காமன் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இந்த ரெண்டாவதா நம்ம பிளஸ் பிளஸ்ஸா போடுறோம் தெரியுமா? அந்த வேல்யூஸ் தான் ஆட் பண்ணி வர்றது தான் காமன் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சோ அதையும் நான் போட்டுட்டேன். சோ எனக்கு 3 ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஓகேவா? இந்த ஒரு கொஸ்டின்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தாச்சு, காமன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தாச்சு, காமன் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தாச்சு. ஓகே, தென் வந்து அமௌண்ட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அமௌண்ட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கேமா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஓட அமௌண்ட்னா என்னது? ஒரு தொகையோட ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதாவது ஏதோ எனி இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணி கிடைக்கிறது தான் ஒரு அமௌண்ட் இல்லையா? ஒரு பிரின்சிபல் அமௌண்ட், நீங்க ஒரு பிரின்சிபல் யாருக்காவது கொடுக்குறீங்க, அதோட நீங்க தனி வட்டிக்கு விட்டீங்கன்னா அந்த வட்டி ஆட் பண்ண போறீங்க. அது ரெண்டையும் ஆட் பண்ணி உங்களுக்கு வட்டியும் முதலுமா கிடைக்கிறது தான் தொகை இல்லையா? வட்டியும் முதலுமா கிடைக்கிறது தான் தொகை. அப்போ சிம்பிள் பிரின்சிபல் என்ன நமக்கு கொஸ்டின் கொடுத்திருக்காங்க? 2400 ரூபாய். அப்போ 2400 ரூபாய் போடுங்க. பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னது நமக்கு கிடைச்சிருக்கு? 360 போடுங்க. ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்ப என்ன வரும்? 4 5 5 6 7 இல்லையா? 2760 ரூபாய். இதான் என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மூலமா கிடைக்கக்கூடிய தொகை. ஓகே, இதே கொஸ்டின் காமன் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதே 2400 ரூபாய், ஆனா 360 போடக்கூடாது. 360 கூட 18.3 ஆட் பண்ணி போடணும். அப்போ 378.3 ரூபாய். இப்ப ஆட் பண்ணுங்க. 2778.3 ரூபாய். ஓகேவா? சோ இப்ப கொஸ்டின் மட்டும்தான் நமக்கு காமன் இன்ட்ரெஸ்ட்க்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்குள்ள டிஃபரெண்ட் கேட்டிருக்காங்க. பட் இந்த கொஸ்டினை எப்படி மாடிஃபை பண்ணி கேட்டாலும் உங்களுக்கு பண்ண தெரியணும். ஓகேவாமா? சோ இப்ப இதுக்கு ஆன்சர் என்னது? காமன் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன்சர் என்னது? 18.3. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன்சர் என்னது? 360. காமன் இன்ட்ரெஸ்ட் ஆன்சர் என்னது? இந்த ரெண்டும் ஆட் பண்ணி கிடைக்கிறது 378.3. அமௌண்ட் இன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன்சர் என்னது? 2760. அமௌண்ட் இன் காமன் இன்ட்ரெஸ்ட் ஆன்சர் என்னது? 2778.3. இப்போ கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுக்கு இன்னொரு ஃபார்முலாவும் சொல்றாங்க. இப்போ நான் சொல்லி தந்தேன்ல லாஸ்ட் கிளாஸ்ல, இதே சம்ல 2yearsக்கும் இதே மாதிரி தான் பண்ணுவீங்க. பட் 2yearsக்கு ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா இருக்குன்னு நான் சொல்லி தந்தேன் இல்லையா? ஷார்ட்கட் ஃபார்முலா என்னது? P into R by 100 the whole squared அப்படின்னு ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன் இல்லையா? இஸ் ஈக்குவல் டு, பாத்துடலாமா? இதை காப்பி பண்ணிட்டீங்களாமா? அடுத்து நம்ம அப்கமிங் சம்க்கு போயிடலாம் அப்படியே. சரியா? சோ இதே சம் வந்து இது நீங்க எல்லா மாடலுமே இதை யூஸ் பண்ணியே பண்ணலாம், பக்காவா வந்துரும். பட் 2years கேட்டாங்கன்னா நான் ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன் இல்லையா? P into R by 100 the whole square is equal to compound interest minus simple interest. அது எப்போ யூஸ் ஆகும்னா உங்களுக்கு பிரின்சிபல் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஃபார்முலா யூஸ் ஆகும்னு சொன்னேன் இல்லையா? இப்போ இதே சம்ல நம்ம இதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கு, அதை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த ஆன்சர் வருதான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 18.3 இது வந்து நார்மல் மெத்தட், இது வந்து ஜென்ரல் மெத்தட் கூட நீங்க வச்சுக்கோங்க. இதுக்கு பேரு ஜென்ரல் மெத்தட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காமன் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின் வந்ததா, இதை போட்டு பாத்துருங்க. சரியா? ஓகே, இப்போ 3yearsக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்முலா ஈஸியா இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்? அதை யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பார்க்கலாமா? அதாவது காமன் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு 2yearsக்கு ஒரு ஃபார்முலா, 3yearsக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. சரியா? வேற எதுவும் கண்டுபிடிக்கிறதுக்கு கிடையாது. கொஸ்டின்ல காமன் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டிஃபரன்ஸ் கேட்டா மட்டும்தான் அது வரும். அது கண்டிஷன் போட்டு எழுதி வச்சுக்கணும் ஃபார்முலா. போட போட ப்ராக்டிஸ் ஆயிருமா? சரியா? நிறைய பேர் ஹோம்ஒர்க் கேட்டீங்க. இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்ச உடனே இப்ப நான் நிறைய ஹோம்ஒர்க் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே.
இப்ப பாருங்கம்மா, இப்ப இதுக்கு ஒரு ஃபார்முலா எழுத போறோம். சோ 2 ஃபார்முலாவே பாத்துருவோமா? கண்டிஷன் போட்டுட்டு ஓகேவா, ஒன்லி எதுக்கு காமன் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டிஷன் அந்த கொஸ்டின்ல வந்தா மட்டும்தான். 2sக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஓகேவா, 2sக்கு என்ன ஃபார்முலா? காமன் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு p இன்டு r பை 100 த ஹோல் ஸ்கொயர்ங்கிறது எப்போ எழுதணும்? 2s கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா எழுதணும். பட் ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க? இங்க என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு? 3s கொடுத்திருக்காங்க இல்லையா? 3s கொடுத்திருக்காங்க. Find the difference between simple interest and compound interest on at 5%. Okay. So வந்து நமக்கு 3 years கொடுத்திருக்காங்க. இதுல years மென்ஷன் ஆகலையோமா? 2400 at இங்க 2 years போட்டுக்கோங்க. 2400 at 2 years at 5%. ஓகேவா, கொஸ்டின்ல 2 years மென்ஷன் ஆகல, சோ காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து 3 years கொடுத்திருக்காங்களே மேம், இல்லையா? சாரி, 3 years. 3 years கொடுத்திருக்காங்களே மேம், அப்ப என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபார்முலா எழுதிக்கோங்க. காமன் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஓகேவா p இன்ட்டு r பை 100 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஓகேவா 300 பிளஸ் r பை 100. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எப்ப யூஸ் பண்ணணும்? காமன் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். n வந்து என்ன இயர்ஸ் இருக்கணும்? 3 இயர்ஸ் இருந்தா மட்டும் தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இப்போ இதை அப்ளை பண்ணி பாருங்க. காமன் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 18.3 வருதா செக் பண்ணிக்கோங்க. வருதான்னு செக் பண்ணிடலாமா? இப்போ பிரின்சிபல் என்ன கொடுத்துருக்காங்க? 2400 ரூபாய் இல்லையாமா? ஆர் என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு 5% கொடுத்துருக்காங்க. ஸோ 5 பை 100 த ஹோல் ஸ்கொயர். இங்க அதே மாதிரி என்ன பண்ணலாம்? 300 பிளஸ் ஆர் என்ன ஆகும்? 300 பிளஸ் 5 305 பை 100 ஆகும். எழுதிக்கலாமா? ஓகே, இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணி பார்ப்போமா நம்ம? இது என்ன ஆகும்னா 2400 அப்படியே வச்சுக்கலாம். 5 25 100 வந்து நான் என்ன பண்ண போறேன்? 2 டைம்ஸ் அப்படி எழுதிக்க போறேன். சரியா, கேன்சல் பண்றதுக்காக. ஸோ 305 டிவைடட் பை 100 இதை கேன்சல் பண்ண போறோம். ஸோ கேன்சல் பண்ணோம்னா என்ன கிடைக்குது? இங்க நான் இந்த 125 100 டிவைட் பண்ண போறேன். 125 சார் 25 425 சார் வரும். சரியா, அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணலாம்? வேற ஏதால பண்ண முடியுமா? இங்க உள்ள 2 ஜீரோவும் இங்க உள்ள 2 ஜீரோவும் கேன்சல் பண்ணிடுவோமா? பண்ணிக்கலாம். வேற இங்க வந்து 1 4s are 4 6 4s are 24. அப்ப இந்த 305 6ஐயும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. உங்களுக்கு 18 அதாவது 1830 வரும். டிவைடட் பை 100. சோ இதுல நீங்க என்ன பண்ணலாம்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்க முடியும், கீழே 100 இருக்கிறதுனால. அப்ப 18.3 வரும். சரியா, அப்போ 2 years and 3 yearsக்கு ஃபார்முலா வந்து சைடுல எழுதி வச்சுக்கணும். ஓகேவா? கண்டிஷன் வந்து ஒன்லி காமன் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்தா மட்டும்தான், உங்களுக்கு டேட்டா அது கொடுத்திருந்தா மட்டும் தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் போலாம்னு நினைக்கிறேன். காப்பி பண்ணிட்டீங்களாமா? ஓகே, ஆல்மோஸ்ட் தான் பார்க்கலாமா? இதே மாதிரி நெக்ஸ்ட் போலாமா? எனி டவுட்? சாட்ல நோ டவுட்னா நோ டவுட் மேம் போடுங்க. சாட் டிசேபிள்ட் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து போலாமா? தமிழரசி மேம், தமிழரசி மேம் அன்மியூட் பண்ணி விடுங்கடாமா. கலை ஓகே தமிழரசி மேம் பேசுங்க. சொல்லுங்க மேம் சொல்லுங்க மேம். மேம் இப்போ நீங்க ஒரு சம்ல 5 ஸ்டெப் போட்டீங்கல்ல, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட், லாஸ்ட் அமௌண்ட் இன் இன்ட்ரெஸ்ட் அது தமிழ்ல மட்டும் சொல்லுங்க மேம். அமௌண்ட் இன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அந்த அமௌண்ட் இன் காமன் இன்ட்ரெஸ்ட், அமௌண்ட் இன்
சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு ஆ தமிழ்ல வார்த்தை தெரியுங்களா? ஒண்ணும் இல்ல மேம். ஆமா அதாவது அமௌண்ட்னா என்னன்னா மொத்த தொகை. சரியா? ஓகே மேம் மொத்த ஆ தொகை ஆ தனி வட்டி முறையில் கிடைக்கக்கூடிய மொத்த தொகை. தனி வட்டி ஓகே முறையில் ம் ம் கிடைக்கும் ஆ கிடைக்கும் மொத்த தொகை போட்டுக்கோங்க. சரியா? அப்போ ஓகே ஃபார்முலா என்ன மேம் எழுதுவீங்க? அசல் பிளஸ் தனி வட்டி. சரியா? ஓகே அதே மேம் மாதிரி ஓகே கூட்டு வட்டி ஆ முறையில் கிடைக்கக்கூடிய மொத்த தொகை. கூட்டு வட்டி முறையில் ஆ கிடைக்கக்கூடிய மொத்த தொகைன்னு போட்டு அசல் ஆ கூட்டல் கூட்டு வட்டி அவ்வளவுதான். ஓகேவா? ஓகே மேம் ஓகே ஓகே மேம் ஓகே மேம் சரி. வேற எதுவும் டவுட் இல்லைல்ல? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே ஓகே. மேம் போலாம் நெக்ஸ்ட்மா இன்னொரு சம் பார்த்துருவோம். சரியா? 4% ஆண்டு ஆண்டு வட்டி வீதப்படி 2 ஆண்டுகளில் ரூபாய் 1632 கூட்டு வட்டி தரும் என்றால் அசலை கணக்கிடவும். இந்த சம்ல என்ன கொடுத்துட்டாங்க கண்டுபிடிக்க? அசலை கணக்கிடவும் சொல்லிட்டாங்க. ஒண்ணு ஃபார்முலா யூஸ் பண்ணணும், இல்லைன்னா ஆப்ஷனை வச்சு செய்யணும். சரியா? ஓகே. ஃபைண்ட் தி பிரின்சிபல் தட் நான் இந்த சம்ல உங்களுக்கு ரெண்டுமே சொல்லி தரேன். சரியா? ஏன் ஃபார்முலா கஷ்டம் அப்படிங்கறது நீங்க இப்ப நான் சொல்லி தரதுனால புரிஞ்சுக்கோங்க. காமன் கஷ்டம்னு ஒண்ணும் இல்ல, டைம் ரொம்ப இழுக்கும். காமன் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ₹1632 in 2 years at 4% rate of interest per annum. ஓகேவா? இப்ப இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன தெரியுது? எழுதிடலாமா? டேட்டா ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கண்டுபிடிக்கணும், முதல்ல அதை எழுதிருங்க. சரியா? ஆர் கொடுத்துட்டாங்க. ஓகே. அப்புறம் ஆண்டு வந்து 2 கொடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன கொடுத்துட்டாங்க? கூட்டு வட்டியும் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, கூட்டு வட்டி என்ன கொடுத்துட்டாங்க? காமன் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ கொடுத்துட்டாங்க. 1632 கொடுத்துட்டாங்க. பி கேட்டிருக்காங்க. பி வந்து கேள்வியா கேட்டிருக்காங்க. சோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன் கையில இருக்கு. 10,000 ரூபாய், 10,000, 20,000, ஓகேங்களா? 30,000. கடன் என்ன பண்ணலாம்? நாளையும் நம்ம வந்து என்னன்னு வச்சுக்கணும், பின்னு கன்சிடர் பண்ணிட்டு எந்த பிரின்சிபல், எல்லாமே பிரின்சிபல் வச்சுக்கோங்களேன். ஒரு 4 பிரின்சிபல் நம்ம கையில இருக்கு. எல்லா பிரின்சிபலுக்கும் நீங்க இத மாதிரி என்ன பண்ணணும்? ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 கண்டுபிடிக்கணும். ஏன்னா நமக்கு n = 2 கொஸ்டின் கொடுத்துட்டாங்க இல்லையா? அப்போ எந்த பிரின்சிபலுக்கு காமன் இன்ட்ரெஸ்ட் 1632 வருதுன்னு பாருங்க, 632 வருதுன்னு பாருங்க. அந்த ஆன்சர் கரெக்ட். அது ஒரு மெத்தடா? இல்லைன்னா ஃபார்முலா மெத்தட் இருக்கு. நான் ஃபார்முலா மெத்தட் சொல்லித்தரேன். சரியா? செகண்ட் வந்து ஃபார்முலா மெத்தட். இப்போ இதை காப்பி பண்ணிக்கோங்க, சம் போடும் எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரேன். இப்போ டேக் 1 எடுத்துக்கலாமா? டேக் ஆப்ஷன் ஏ. ஏன்னா நமக்கு எல்லா வழிகளும் தெரியணும் இல்லையா? தேர்வுங்கிறது ஒரு யுத்தகலம் மாதிரி. சோ நமக்கு எந்த நேரத்துல எப்படி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணணும்ல. அதனால எல்லா மெத்தடுமே நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுவேன். சோ வந்து ஃபார்முலா மறந்து போகுது. ஓகே. இப்போ நமக்கு எல்லாம் ஆப்ஷன் இருக்கு. சோ பீன்னு 4மே கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். சோ 10,000 இருக்கான்னு நம்ம செக் பண்ண போறோம். சோ டேக் 2 ஸ்டெப் எடுத்துக்க போறேன். அப்ப 10,000 எடுத்துக்கிட்டேன்னா இங்க என்ன பண்ணுவேன் உங்களுக்கு? சோ 10,000 என்னங்கிறதுக்கு 2 ஸ்டெப் எடுத்துக்கிட்டேன். 10,000க்கு என்ன பண்ண போறேன்? 4% கண்டுபிடிக்க போறேன். சோ 0 0 0 0 கேன்சல். எனக்கு என்ன கிடைக்குது? 400 ரூபாய் கிடைக்குது. இங்கேயும் 400 ரூபாய் எழுதிக்குவேன். இங்க என்ன பண்ணுவேன்? டேக் ஸ்டெப் 1னா 400 ரூபாய்க்கு 4% கண்டுபிடிப்பேன். 16 வருது. ஓகேவா? இப்ப பாருங்க, காமன் இன்ட்ரெஸ்ட் இங்க நன்னாங்க 16, 1600, இங்க 16. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்க, என்ன கிடைக்குது? 1616 தான் கிடைக்குது. அப்ப ஏ ஆப்ஷன் கிடையாது. நமக்கு என்ன வரணும்? 1632 வரணும் இல்லையா? அப்போ டேக் ஆப்ஷன் 2 எடுத்துக்கலாமா? ஆப்ஷன் 2 எடுத்துக்கலாம். அத மாதிரி ஸ்டெப் 1 ஸ்டெப் 2. அப்ப நான் 20,000க்கு என்ன பண்ண போறேன்? 4% கண்டுபிடிக்க போறேன். சோ 4 2 8, 800 ரூபாய். இங்கே 800 ரூபாய் வரும். அப்புறம் டேக் அந்த இதுக்கு நேரா என்ன பண்ணணும்? டேக் 2 எடுக்கணும் இல்லையா? அப்ப 800 ரூபாய்க்கு என்ன பண்ணணும்? 4% கண்டுபிடிக்கணும். இப்ப பாருங்க 8 32. ஓகே. இப்ப பாருங்க ஆட் பண்ணுங்க. 8 8 16, 1600. இங்க 32 கிடைக்குது. இப்ப ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்க, 1632 வந்துடுச்சு நமக்கான ஆன்சர். அப்ப நீங்க ஆப்ஷன் என்ன சூஸ் பண்ணிக்குவீங்க?
பி சூஸ் பண்ணிக்குவீங்க. இது ஒரு மெத்தட். ஓகேவா? ஆப்ஷன் வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு எது யூஸ் ஆகுது? நம்மளோட ஜெனரல் டேர்ம் யூஸ் ஆகுது. ஓகே மேம், இப்ப 4 ஆப்ஷனையும் நான் போட்டு பார்க்கணுமா, எனக்கு இது கொஞ்சம் டைம் ஆகுமே அப்படின்னு யோசிக்கிறவங்க நான் ஃபார்முலாவும் நான் சொல்லி தர போறேன். சரியா? சோ இதை காப்பி பண்ணிக்கோங்க, ஃபார்முலா போகும். கலை மேம், ஸ்டூடெண்ட்டை கொஞ்சம் அன்மியூட் பண்ணுங்க, பேசிக்கிறேன். யாருக்காவது இந்த Ma'am, in the option 1, 400 plus 400, 800. சாரி 800. ஓகே ஓகே. Okay, ma'am. இந்த Thank you. ஃப்ளோலே எழுதிட்டேன். வேற? Thank you so much. வேற? ஆப்ஷன்ல அப்ப 4 860. ABCD என்ன சார்? ஆப்ஷன் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துறீங்க மேடம், ABCDன்ட்டு. ஆமா ஆமா. இப்போ நம்ம ஒரு ஆப்ஷனும் போடுறது பதிலா ஈவனா அட்லீஸ்ட் 100, 10,000, 20, 30, 40,000 வருது. 30,000 எடுத்து மேடம், இல்ல 20,000 எடுத்து பண்ணலாம்ல மேடம்? அது பண்ணா சிமிலரா கிட்ட எது வருதோ அதுக்கு பிஃபோர் எடுத்துக்கலாம், இல்ல ஆஃப்டர் எடுத்துக்கலாம்ல மேடம்? அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் சார். பட் ஆனா என்னைக்குமே ஆப்ஷன் சூஸ் பண்ணி தான் பண்ணணும். அதுக்காக நான் அது சொல்லி கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு ஆப்ஷனா செக் பண்ணணும் மேடம். ஒண்ணும் இல்ல சார், மேக்ஸிமம் வந்து டிவைட் ஆகுற மாதிரி எடுத்துக்கோங்க. 4% டிவைட் ஆகுது முதல்ல. சரிங்களா? ஏன்னா நமக்கு பாயிண்ட்ல வரல, அது ஒரு ஐடியா. சரிங்களா? அப்படிங்கிறப்ப கண்டிப்பா 30,000 வராது. ஏன்னா 4ஆல இது டிவைட் ஆகாது. அப்படியே நீங்க இதை கேன்சல் பண்ணிடலாம். ஒண்ணு 10,000 இருக்கணும், இல்ல 20,000 இருக்கணும், 40,000 இருக்கணும். சரிங்களா? ஓகே. இப்போ ஃபார்ம் வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? ஃபார்முலா மெத்தடும் பாத்துருவோமா இதுக்கு? ஓகே மேம், மியூட் பண்ணிருங்க. ஓகே, ஸ்டூடெண்ட் மியூட் பண்ணிருங்க. இப்போ ஃபார்முலா மெத்தட் பார்க்க போறோம். ஏன்னா சிலருக்கு பயம் இருக்கும், ஐயோ இது வரலன்னா என்ன பண்றது, ஃபார்முலா கத்துருக்கலாமோ அப்படின்னு தோணும் இல்லையா? சோ ஃபார்முலா மெத்தடும் பார்த்தோம். ஓகே. ஆக்சுவலா ஃபார்முலா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு 3 ஃபார்முலா நான் எழுதி போட்டிருந்தேன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு. ஒரு வாட்டி டிவிஷன் பார்த்துக்கலாமா? 1 இயர்னா P into 1 plus R by 100 the whole power n. அப்புறம் வந்து half yearனா P into 1 plus R by 200 வரும். 200 the whole power n. அப்புறம் quarter yearனா P into 1 plus R by 400 the whole power n. இல்லையா? இப்ப நமக்கு இது 1 year தான், ஓராண்டுக்கு தான் சொல்லியிருக்காங்க. இதுல அரை ஆண்டோ கால் ஆண்டோ மென்ஷன் பண்ணல. சோ நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்க போறோம். சரியா? 1 இயர்க்கான அமௌண்ட், இது எல்லாமே அமௌண்ட் ஃபார்முலா. ஓகேவா? அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு P இன்டு ஃபார்முலா. ஓகேவா? ஓகே, இப்போ ஃபார்முலா என்னன்னா, நமக்கு அமௌண்ட்னா என்ன ஃபார்முலா நான் சொல்லி கொடுத்தேன். பேசிக்கா ஒரு பிரின்சிபல், இதை வந்து கூட்டு வட்டின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ பிரின்சிபலோட கூட்டு வட்டியை கூட்டினா நமக்கு கிடைக்கக்கூடியதா மொத்த தொகை இல்லையா? மொத்த தொகைன்னு போட்டுட்டு அசல் கூட்டல் கூட்டு வட்டின்னு தமிழ் எழுதிக்கோங்க. சரியாமா? ஓகே. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? நமக்கு வந்து என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? காமன் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இப்போ நான் இந்த ஃபார்முலாவை எப்படி எழுத போறேன்னா, காமன் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பீன்னு எழுத போறேன். சரிங்களா? காமன் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பீன்னு இந்த ஃபார்முலாவை மாற்றி எழுதியிருக்கேன். ஓகே. இப்போ அமௌண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும்? அமௌண்ட்டுக்கு என்ன ஃபார்முலாமா? P into 1 plus R by 100 the whole power n. இல்லையா? இப்போ இந்த ஃபார்முலாவை நான் இதில் அப்ளை பண்ண போறேன். ஸோ ஜஸ்ட் என்ன எழுதிருக்கேன்னா, நார்மல் ஃபார்முலா எழுதிருக்கேன். அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு P plus CI. அதில் காமன் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு போட்டு அமௌண்ட்டை வச்சுட்டு P-யை வந்து லெஃப்ட் சைட் கொண்டு போகும்போது மைனஸ் ஆயிருது. அடுத்து அமௌண்ட் ஃபார்முலா ஜஸ்ட் அப்படியே அப்ளை பண்ணுங்க. P into
1 plus r by 100 the whole power n அப்புறம் minus p இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? ஸோ இது வந்து ஃபார்முலா மெத்தட். ஓகே, அடுத்து என்ன பண்ணணும்? இப்போ காமன் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 1632 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஜஸ்ட் அப்ளை பண்ண போறோம். பியோட வேல்யூ தெரியாது, ஸோ ஃபைண்ட் பண்ண போறோம். தென் ஆரோட வேல்யூ என்னது? 4. ஆருக்கு பதிலாக 4 அப்ளை பண்ணியாச்சு. டிவைடட் பை 100. n வந்து எவ்வளோ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க? 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ த ஹோல் பவர் n-க்கு பதிலாக 2 போடுவோம். மைனஸ் p. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணலாம்? 1632 அப்படியே இருக்கட்டும், p அப்படியே இருக்கட்டும். இதை வந்து என்ன பண்ணணும்? ஓகேவா? இதை என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். இல்லை எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ணணும். அப்போ என்ன ஆகும்? இது என்ன ஆகுமா? எப்படி ஆட் பண்ணுவீங்க? 1 plus 4 by 100ங்கிறது என்ன ஆகும் நமக்கு? 104 by 100 ஆகுமா? இல்லையா? 104 by 100 ஆகும். ஓகே, 104 by 100 the whole square minus p இருக்கும். ஓகே, வேற என்ன பண்ணலாம்? இதை ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணி p வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? கால்குலேட் பண்ண போறோம். ஸோ எந்த டேபிளால அடி கொடுக்கலாம்? ஃபோர்த் டேபிளால அடி கொடுக்கலாமா? 4 மிச்சம் 2 5 20. இங்க அதே மாதிரி 4 இது பண்ணாதீங்கம்மா, கால்குலேட் உங்க பேப்பர்ல போடுங்க, இதுல ஸ்கிராச் பண்ணாதீங்க. 6 24 இல்லையா? ஜஸ்ட் சிம்பிளிஃபை தான். 104ஐயும் 100ஐயும் டிவைட் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். அடுத்த ஸ்டெப் என்ன போடுங்க? 26 ஸ்கொயர்டை வந்து 26 × 26 மல்டிப்ளை பண்ணி என்ன வருதோ போடுங்க. 25 என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணணும், அது என்ன வருதோ போடுங்க. சரியா? பிஃபோர் தட் இந்த p வந்து நம்ம காமனா கூட என்ன பண்ணிக்கலாம்? வெளியே எடுத்துக்கலாம். சரியா? p வந்து காமனா வெளியே எடுத்துக்க போறோம். அப்ப இந்த இடத்துல p-க்கு பதிலாக 1 வந்துடும், -1 வந்துடும். சரி, அப்போ 26 × 26 என்ன வருமா? மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 676 வருதா பாருங்க. 25 × 25 வந்து 625 வரும். சரியா? ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம்? எனி ஐடியா? இதையும் என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். சரியா? ஸோ கொஞ்சம் கால்குலேஷனா போகும். p அப்படியே இருக்கட்டும். சரியா? எப்படி வரும்? 676 minus 625 divided by 625 இருக்கும். இப்படிதானமா? இப்படி இருக்கும். ஸோ ஃபார்முலா படி பண்றதுக்குள்ள நமக்கு என்ன ஆயிரும்? எக்ஸாம் முடிஞ்சிரும். நான் அதுக்கு தான் உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லி தரேன். சரி, இப்போ 1632வா? அடுத்து என்ன பண்ணுவீங்க? 676 625 என்ன பண்ணுங்க? சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 51 வரும். சரியா? 51 divided by 625. ஓகேவா? இப்போ நீங்க இதுல இருந்து p கால்குலேட் பண்ணீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 1632 into 625 divided by 51 டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 20,000 வந்திருக்கணும். ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? இதை அப்படியே காப்பி பண்ணுங்க. பட் இது யாரும் எக்ஸாம் பண்ண வேணாம். கலைமம் ஸ்டூடெண்ட் அன்மியூட் பண்ணி விடுங்க. பட் இப்படிதான் ஃபார்முலா மெத்தட்ங்கிறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அப்படியே காப்பி பண்ணுங்க. ஸ்டூடெண்ட் எது ஈஸியா இருக்கு? ஜெனரல் ஃபார்முலா, ஜெனரல் டேர்ம் ஈஸியா இருக்கா? ஃபார்முலா ஈஸியா இருக்கா? கேக்குதாடாமா? அன்மியூட் பண்ணுங்கம்மா ஸ்டூடெண்ட்டா. ஜெனரல் டேர்ம் நீங்க போடுறீங்களா? ஆப்ஷன் வச்சு போடுறது தான் மேம் ஈஸியா இருக்கு. அதுதான் நான் ஒரு ஜெனரல் டேர்ம். சொல்லுங்கம்மா. 2 years தானே மேம் இருக்கு. நீங்க 1 yearக்கான அமௌண்ட் ஃபார்முலா தானே மேம் இதுல அப்ளை பண்ணிருக்கீங்க? இல்லம்மா, இது நீங்க அப்படி யோசிச்சிட்டீங்களா? அப்படி இல்ல. இது வந்து n மேம். நான் சொன்னது என்னன்னா, வட்டி வந்து ஓராண்டுக்கு அப்படின்னா இந்த ஃபார்முலா. இது வந்து ஓராண்டுக்கு தான் கண்டுபிடிக்கிறாங்க. சரிங்களா? கொஸ்டின்லயே உங்களுக்கு என்ன வரும்னா, ஹாஃப் இயர்லி, அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது, காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது, கொஸ்டின்ல எக்ஸ்ட்ரா வரும்.
சரிங்களா? சரிங்க 2 ஆண்டுகளில் இதை எப்படி மாத்தி கேட்க முடியும்னா 2 ஆண்டுகளில் காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி காணப்படும், 2 ஆண்டுகளில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி காணப்படும். அப்படி எதுவுமே கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்? ஓராண்டுக்கு கொஸ்டின் கொடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். சரியா? சரிங்க மேம். காலாண்டோ அரையாண்டோ ஹாஃப் இயர்லியோ குவார்டர்லியோ கொஸ்டின்ல உங்களுக்கு கொடுக்கலன்னா என்ன மீனிங்? ஓராண்டுக்கு 1 இயருக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு நம்மளாம் கெஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? வேற சரிங்க மேம். ஏதாவது டவுட் இருக்கா? கேட்டுருங்க. டெக்ஸ்ட். இல்ல மேம். ஓகே. சோ ஃபார்முலா மெத்தடும் வச்சுக்கோங்க. பட் வந்து இது ரொம்ப டைம் எடுக்கும். சரியா? சோ எக்ஸாம் முடிஞ்சு போயிடும். நம்ம வந்து ஒரு காம்படிட்டிவ் ஃபீல்ட்ல இருக்கோம் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு. ஒரு நம்ம இப்ப ஸ்கூல்ல டீச் பண்ண போறோம்னா இந்த மெத்தட் தேவை. பட் நமக்கு இது தேவை கிடையாது. சரியா? நீங்க சரிங்க. எவ்வளவுதான் ஃப்ளூயண்டா நீங்க பண்ணாலும் டைம் கொஞ்சம் எடுத்துக்கும். ஓகே. சரிங்கம்மா, நெக்ஸ்ட் போலாம். ஹலோ மேம். மியூட் பண்ணிருங்கம்மா. மியூட் மேம் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் போலாம். மேம் சொல்லுங்கம்மா. மேம் இந்த சொல்லுங்கம்மா. ஃபார்முலா படி போட்டா ஒன்ஸ் தேர்ட் ஸ்டெப்ல அந்த பி எங்க மேம்? என்ன எப்படி? எங்கம்மா? P வந்து ஃபார்முலா வெளிய எடுத்திருக்கேன் மேம் நானு. அதான் மேம் இந்த 2 P இருக்குல்ல ஃபார்முலா மேம். வெளிய எடுத்திருக்கேன். இந்த P யும் காமனா வெளிய ஓகே எடுத்திருக்கேன். ஓகே. ஓகே மேம். ஓகேங்களா? இந்த P இந்த P யும் காமனா வெளிய எடுத்திருக்கேன். ஓகே மேம். ஓகே. மியூட் பண்ணிருங்கம்மா. டிஸ்டர்பன்ஸா இருக்கும். மியூட் பண்ணிருங்க. மேம் மேம் சொல்லுங்கம்மா. மேம் ஒரே ஒரு doubt. இதுல சொல்லுங்க. நான் வந்து நீங்க சொல்லி கொடுத்த மெத்தட் படி லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் நான் ட்ரை பண்ணேன் மேம். அப்போ வந்து ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஆனா அதுல வந்து ஓகே. 2 years 3 months அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க மேம். இதே மாதிரி அதெல்லாம் சொல்லி தருவேன். இது வந்து இப்ப பேசிக் கத்துருக்கோம். பட் ஆனா 90% முடிச்சாச்சு. அதையும் நான் சொல்லி ஓகே தருவேன். ஓகே. அது பெர்சன்டேஜ் கண்டுபிடி சொல்லியிருந்தாங்க. அதுவும் எப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லி தந்துருவேன். டோன்ட். ஓகேவா? ஓகே நம்ம வந்து மேத்ஸ் வந்து ஒரு கிளாஸ்ல எல்லாம் முடிக்க முடியாதுமா. சரியா? நம்ம 25 ஸ்கோர் வாங்கணும்னா ஒரு சப்ஜெக்ட் ஒரு டாபிக்கே நம்ம ஒரு 3 கிளாஸ் போனாதான் நமக்கு கரெக்டா இருக்கும். சரியா? கிளாஸ்லயே படிச்சு முடிச்சுட்டு போயிடலாம். ஓகேவா? ஓகே. தேங்க்யூ. மியூட் பண்ணிருங்கம்மா. ஓகே, நெக்ஸ்ட் போலாம். ஒரு கிளாஸ் ஒர்க். சரியா? சோ கிளாஸ் ஒர்க் கொடுக்க போறேன். பட் நீங்க பண்ணிக்கலாம். ஆன்சர் மட்டும் எனக்கு சொன்னா போதும். இரண்டு வருடங்களுக்கு 4% கூட்டு வட்டியில் எவ்வளவு பணம் செலுத்தினால் ஓகேவா? இதுவும் அதே மாதிரி என்ன கண்டுபிடிக்க போறீங்க? P தான் ஃபைண்ட் பண்ண போறீங்க. செலுத்தினால் ரூபாய் 2704 கிடைக்கும். இந்த கொஸ்டின்ல உங்களுக்கு புரியுதா? இங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மூலமா கிடைக்கக்கூடிய மொத்த தொகையை கொடுத்துட்டாங்க. அதாவது கூட்டு வட்டி முறையில் கிடைக்கக்கூடிய மொத்த தொகையை கொடுத்துட்டாங்க. கூட்டு வட்டி கொடுக்கல. அதை விட அட்வான்ஸ்டா தொகையும் கொடுத்து வச்சிருக்காங்க. சரியா? ஓகே. சோ என்ன கொடுத்தாலும் நமக்கு பண்ண தெரியணும். சோ ட்ரை பண்ணுங்க. What sum of money will amount rupees 2004 in 2 years at 4% compound interest. ஓகேவா? ஆப்ஷன் கொடுத்துடுறேன். 2000, 2200, 2500, அப்புறம் வந்து 1800. இது ஒரு ஹோம்வொர்க் கிளாஸ் ஒர்க் சம்மர். ஓகேவா? இது முடிச்சுட்டு இப்போ ஒரு மேம் கேட்டாங்கல்ல 2 years கொடுக்காம 2 years 4 months கொடுத்தா என்ன பண்ணணும்? அதையும் பார்க்கணும். இதை யாராவது முடிச்சிட்டீங்கன்னா ஆன்சர் சொல்றதுக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஆப்ஷன் வச்சு பண்ணலாம், இல்லைன்னா ஃபார்முலா வச்சு பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஃபார்முலா வச்சு பண்ணவா? நீங்க ஆப்ஷன் வச்சு பண்ணுங்க. சரியா? ஓகே. அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு இதுல பாத்தீங்கன்னா டைரக்டா நம்ம அமௌண்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். 1/100 the whole square. சரியா? ஃபார்முலா மெத்தட் எழுதி போடுறேன். சைட்ல சும்மா எழுதி வச்சுக்கோங்க, தேவைப்பட்டாலும் போடும். இப்ப நமக்கு அமௌண்ட் டைரக்டா கொடுத்ததுனால காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா தேவையில்லை. அமௌண்ட் ஃபார்முலா டைரக்டா போட்டுடலாம். 2704. ஸோ பி இன்ட்டு 1 + 4/100 the whole square
அப்புறம் எனக்கு பி வேணும். அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம். 2704 பி இன்ட்டு இங்க என்ன பண்ணிக்கலாம், 104/100 போட்டுக்கலாமா? ஓகே. இப்போ பி மட்டும் எனக்கு வேணும் 2704 வச்சுட்டு இங்க மேல 100 × 100 கீழே 104 × 104 போட்டா எனக்கு வந்து இதை கேன்சல் பண்ணும்போது 25,000 கிடைக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இதுவே ஆப்ஷன்லனா என்ன பண்ணிருப்பீங்கன்னா, ஆப்ஷன் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்களை மட்டும் அன்மியூட் பண்ணி விடுங்கம்மா. கலை மேம். ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்களை மட்டும் அன்மியூட் பண்ணி விடுங்க. விக்ரம், சரவணன் சார், விக்ரம் சார். 500 மேம். வெரி குட். 2500 வந்துடுச்சா? எல்லாருக்கும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். 2500 போட்டுடலாமா? 2500க்கு என்ன ஒரு எத்தனை ஸ்டெப் போடணும் சொல்லுங்க மேம். எத்தனை ஸ்டெப் போட்டீங்க? 2 ஸ்டெப். 2 ஸ்டெப் மேம். 2 ஸ்டெப். சரவணன் சார். வணக்கம் மேம். வணக்கம் மேம். 2 ஸ்டெப் மேம். 2 ஸ்டெப். ஓகே. அப்ப என்ன பண்ணணும்? எதுக்கு பண்ணணும்? நம்ம என்னது 2500 500 × 4% என்ன வந்துச்சு? 100 வரும் இல்லையா? 100 இங்கேயும் போட்டுக்குவீங்க, இங்கேயும் போட்டுக்குவீங்க. 100க்கு 4% பண்ணும்போது இங்க 4 வரும் இல்லையா? சோ அப்போ 200 இங்க +4. சோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன கிடைச்சிருச்சு? 204 கிடைச்சிருச்சு. இங்க என்ன இருக்கு அமௌண்ட்? சோ நமக்கு என்ன இருக்கு இங்க? இந்த 2500ஓட இந்த 204 கூட்டா நமக்கு என்ன கிடைச்சிருக்கும்? 2704 மொத்த தொகை கிடைச்சிருக்கும் இல்லையா? சோ இது வந்து ஜெனரல் ஃபார்ம்ல நீங்க யூஸ் பண்றது. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து மேம் 2 இயர்ஸ் கொடுக்கறதுனால நம்ம ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 போட்டுருக்கோம். இப்போ வந்து 2 இயர்ஸ் 4 மந்த் அப்படி கொடுத்தா என்ன பண்ணணும் அப்படிங்கறத பார்க்க. சரியா? காப்பி பண்ணிட்டீங்களா? இது நெக்ஸ்ட் போலாமா? நிறைய இயர் கொஸ்டின் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஃப்ரீயா இருக்கும்போது நான் சொல்லி கொடுத்தது அதுல அப்ளை ஆகுதா நீங்களா ஒரு வாட்டி பண்ணாதான் அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். சரியா? போலான்னு நினைக்கிறேன். எல்லாம் எழுதிட்டீங்களாமா? டைம் ஆச்சுன்னா ஒரு கிளிப் கூட எடுத்து வச்சுக்கோங்கம்மா. ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. நான் என்னோட நோட்ஸும் நான் உங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்புறேன். கொஞ்சம் புரியாது, பட் நான் போட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்புறேன். சரியா? நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்றேன் இல்லையா? அது ஜஸ்ட் ஒரு போட்டோ எடுத்து பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்புவேன். நெக்ஸ்ட் போலாமா? ஓகே. ஓகேமா. ரூபாய் 8000க்கு ஆண்டிற்கு 15% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டு மற்றும் 4 மாதத்திற்கான, ஓகேவா, 4 மாதத்திற்கான கூட்டு வட்டியை கணக்கிடுக. கூட்டு வட்டியை கணக்கிடுக. ஓகே. Find the compound interest on ₹8,000 at 15% per annum for 2 years 4 months compounded annually. ஓகேவா? பண்ணலாமாமா இப்போ? ஓகே.
சரி, இப்ப டேட்டாலாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? எழுதிடலாமா? நம்ம ஜென்ரல் டேர்ம் வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். பி வந்து என்னது எல்லாருக்கும் தெரியும், 8000 ரூபாய். ஆர் வந்து என்னது 5%. என் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 2 இயர்ஸ் 4 மந்த்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்ப எப்படி மேம் ஜென்ரல் ஃபார்ம் யூஸ் பண்ண முடியும்? ஓகே, கேள்வி கேட்டாச்சு. ஸோ காமன் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? இப்போ ஒண்ணு இல்லம்மா, இப்போ அவங்க n is equal க்கு அதாவது 2 வருஷத்துக்கு மேல இருந்தாலே யூ கேன் கன்சிடர் 3 இயர்ஸ். ஓகேவா? நீங்க என்ன பண்ணிக்கோங்க, ரவுண்ட் ஆக்கிக்கோங்க. நம்ம ரவுண்ட் ஆக்கிட்டு நார்மலா ஜெனரல் மெத்தட் மாதிரியே தான் பண்ண போறோம். அப்புறம் உள்ள போயிட்டு எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி தரேன். சரியா? 2 வருஷத்துக்கு மேல என்ன போனாலும் நீங்க என்ன பண்ணிக்கோங்க, 3 இயர்ஸ்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நமக்கு ஸ்டெப் எத்தனை பண்ணணும்? அப்போ நம்ம 3 ஸ்டெப் எடுக்கணும் இல்லையா? ஏன்னா நான் 3 கன்சிடர் பண்ணிருக்கேன்ல. சார் சொல்லுங்க சார். ஆர் வந்து 15%, 5% தானே மேம்? ஓ 5 15 ஓகே ஓகே சரி 15%. ஓகே, இப்போ ஸ்டெப் வந்து 3 ஸ்டெப் எழுதிட்டோம். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணணும் சார் சொல்லுங்க? 8000க்கு 15% போட போறோம். என்ன வரும்? 0 0 0 0 கேன்சல். 15 into 80 சார் என்ன வருது? 1200 இல்லையாமா? ஸோ 1200 என்ன பண்ணிக்குவீங்க, எல்லா ஸ்டெப்புக்கும் போட்டுக்குவீங்க. நார்மல் ஜெனரல் மெத்தட் தான். சரியா? ஓகே, அடுத்து ஸ்டெப் 2. ஸ்டெப் 2க்கு நேரா என்ன பண்ணணும்? டேக் ஸ்டெப் 1. அப்போ 1200க்கு மறுபடி 15% கண்டுபிடிக்க போறோம். அப்போ 12 15 சார் என்ன வருமா? 12 15 சார் 180 வருதா? ஸோ இங்க 180 போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டெப்க்கு நேரா இதெல்லாம் ஆட் பண்ணி போடணும். ஏன்னா ஸ்டெப் 1 பிளஸ் ஸ்டெப் 2 இல்லையா? எதுக்காக ரவுண்ட் பண்றேன்னா வெறும் 1200 1200 ஆட் பண்ணிடக்கூடாது. சரியா? ஸோ அப்படின்னா என்ன வரும்? 25 இது 2400, இங்க ஒரு 150 இருக்கு, 2580 இன்ட்டு என்ன பண்ணணும்? 15% கண்டுபிடிக்கணும். ஸோ 0 0 கேன்சல். அந்த கீழே உள்ள 10 அப்படியே வச்சுக்குவோம். 258 15 மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாமா? 258 15 மல்டிப்ளை பண்ணுங்க. 8 40 5 25க்கு 29 2 10 12 8 5 2 17 6 7 8 2000 சாரி 3000 இங்க ஒரு ஒண்ணு இருக்குல்ல, 3870 வருதான்னு பாத்துக்கோங்கம்மா. சரியா? அப்போ இங்க கீழே ஒரு 10 இருக்கு. இப்போ 3870 by 10னா 0 0 கேன்சல் ஆகி என்ன கிடைக்கும்? வெறும் 387 இங்க கிடைக்கும். ஓகேவா? அப்புறம் நீங்க பாட்டுக்கு ஆட் பண்ணிடக்கூடாது. கண்டிஷன் அப்புறம் என்ன இருக்கு? நமக்கு கொடுத்திருக்கிறது 2 இயர்ஸ் 4 மந்த் தான். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் பிரச்சனை இல்ல, செகண்ட் இயர் பிரச்சனை இல்ல, இங்க மட்டும் என்ன பண்ணணும்? அதான் 4 நம்ம என்ன பண்ணணும்? 4 மந்தா கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? சோ 4 மந்தா கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வருடம் அப்படிதானம்மா? ஒரு வருடத்துல எத்தனை 4 மாதங்கள் இருக்குன்னு பாருங்க. அப்போ 4 + 4 + 4 இத கூட்டினா 12 வருமா? ஒரு வருடம் வருமா? 1 இயர் 12 மந்த் வருமா? அப்போ 1 இயர்ல 4 எத்தனை டைம்ஸ் வருது? 3 டைம்ஸ் வருது. அப்போ அதை 1 டைமா மாத்தணும்னா என்ன பண்ணணும்? 3 ஆல டிவைட் பண்ணணும். புரிஞ்சுதா? ஏன் 3 ஆல டிவைட் பண்ணணும் புரியுதா? 1 இயர்ல 4 மந்த்ங்கிறது 3 டைம்ஸ் வருது. சரியா? அப்போ நான் ஸ்டெப் 3 வந்து 4 மந்தா மாத்தணும்னா நான் 3 ஆல டிவைட் பண்ணா எனக்கு அது 4 மந்தா மாறிடும். புரிஞ்சுதுங்களா? அப்போ கேன்சல் பண்ணுங்க பாப்போம். 1 3 3 4 3 12 400. சரி, அதே மாதிரி இங்க 1 3 3 3 6 மிச்சம் 2 9 3 27. இப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம்? எப்போ மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். சேம் ஜெனரல் ஃபார்ம் தான், நான் ஒண்ணுமே சேஞ்ச் பண்ணல. ஜஸ்ட் தேர்ட் ஸ்டெப் மட்டும் என்ன பண்ணிட்டேன்? 4 மந்தா நான் கன்வெர்ட் பண்ணிருக்கேன். ஓகேவா? இப்போ நீங்க ஆட் பண்ணலாம். இப்போ ஆட் பண்ணா என்ன வரும்? இங்க இதை ஆட் பண்ணீங்கன்னா இப்போ இங்க 400 மாறிடுச்சு. ஸோ 2800 மாறிடும். இது வந்து 180 + 129 309 மாறிடும். ஓகே, இப்போ நீங்க இதுக்கு எல்லா ஆன்சரும் கண்டுபிடிக்கலாம். காமன் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்கலாம், காமன் இன்ட்ரெஸ்ட் கேட்கலாம் இல்லையா? ஆன்சரு போடுங்க பாப்போம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னது? 2800. காமன் இன்ட்ரெஸ்ட் என்னது? என்ன வருமா? 2800 கூட 309 ஆட் பண்ணிக்கோங்க. அப்ப என்ன ஆகும்? 3209 இல்லையா? ஓகே, ஓகேவா? ஆஹா 3109 இல்ல? ஓகே,
3109 வரும். அப்புறம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன வரும்? 309 வரும். இத மாதிரி அமௌண்ட் இன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன வரும்? தனி வெட்டு முறையில் கிடைக்கக்கூடிய தொகைனா என்ன வரும்? எதையும் ஆட் பண்ணணும்? 8000ஐயும் 2800ஐயும் ஆட் பண்ணி எழுதணும். அதே மாதிரி அமௌண்ட் இன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சப்போஸ் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? 8000ஐயும் 3109 ரூபாயும் ஆட் பண்ணணும். ஓகே, இவ்வளவுதான்மா. சோ இந்த மாதிரி என்ன வந்தாலும் பண்ணணும். சரியா? இதுவே மேம் எனக்கு வந்து 6 மந்த் கொடுத்துருக்காங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இந்த 4 மந்த்துக்கு பதிலா 6 மந்த் கொடுத்துருந்தாங்கன்னா டிவைடட் பை 2 பண்ணிருப்பீங்க. ஏன்னா 1 இயர்ல 2 6 மாதம் இருக்குமா? அவ்வளவுதான். இதுவே வந்து 3 கொடுத்துருந்தாங்கன்னா 2 இயர், நான் அதுவும் உங்களுக்கு சைட்ல எழுதி போடுறேன் எதாலாம் டிவைட் பண்ணணும்னு. இத காப்பி பண்ணிட்டீங்களா? சோ காப்பி பண்ணிக்கோங்கம்மா. வேற ஏதாவது டவுட் இருக்கா? அன்மியூட் பண்ணுங்கம்மா. கலை மேம் அன்மியூட் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. டவுட் கிளாரிஃபை பண்ணுங்க. இப்போ வந்துட்டு 4 மந்த்ஸ்க்கு சொல்லியிருக்கீங்க. அப்ப 3 டைம்ஸ் போட்டுக்கலாம் மேம். இப்ப 5 மந்த்ஸ் இருக்கு அப்படி 2 டைம்ஸ் பிளஸ் வந்து உங்களுக்கு டிவைட் ஆகுற மாதிரி தான் கேட்பாங்க. அப்படிங்களா சரியா? மேம்? 12 மந்த்ல அது டிவைட் ஆகுற மாதிரி தான் இருக்கும். அதாவது நீங்க பிரிக்கிற மாதிரி தான் உங்களுக்கு 6 அப்படிதான் கேட்பாங்க அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. எஸ் மேம், எஸ் மேம். ஓகே ஓகே மேம். அப்புறம் இன்னொன்னு ரெக்கார்டட் வீடியோ அனுப்புறீங்கல்ல, அதுல வந்து உங்களோட ரைட் ஹேண்ட் சைடுல இந்த மறையுது மேம். அதுதான் நான் இன்னைக்கு எடுத்துட்டேன். அது அந்த நம்மளோட பார்ட்டிசிபென்ட்ஸ் இருந்தது இன்னைக்கு, அதனால நானே பார்த்தேன், அதை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இனி வராது. மேம் பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்கும் எப்படி கண்டுபிடிக்கிறது டிஃபரன்ஸ்? ஒண்ணு இல்ல மேம், பிரின்சிபல்னா அசல்னே கொடுத்திருப்பாங்க. அமௌண்ட் கண்டுபிடிக்கணும்னா மொத்த தொகையை கண்டுபிடிங்கன்னு கேட்பாங்க. இல்ல மேம், மொத்த தொகை கொடுத்திருக்க ருபீஸ்க்கு வந்து இதான் பிரின்சிபல் இதான் அமௌண்ட் தான் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறது? பிரின்சிபல் தான் எப்படி கொடுத்திருக்காங்க, இத வந்து பி தான் போடணும்ங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேக்குறீங்களா? எஸ் மேம், எஸ் மேம். ஒண்ணு இல்ல மேம், இப்ப இந்த கொஸ்டினை வாசிங்களேன். 8000க்கு 15 என்னது 8000க்கு ஆண்டொன்று இருக்கு 15% வட்டி விதத்தில் 2 ஆண்டு மற்றும் 4 மாதத்திற்கான கூட்டு வட்டி கேட்டிருக்காங்க. இப்படி கேட்டாலே இதுதான் பிரின்சிபல். ஓகேவா? ஒண்ணுமே கொடுக்கலன்னா பிரின்சிபல் வச்சுக்கோங்க மேம், அவ்வளவுதான். சரியா? அவங்களே தொகைன்னு கொடுத்திருப்பாங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அமௌண்ட் அது. எஸ் மேம், எஸ் ஓகேங்களா? ஓகே மேம். கொஞ்சம் நீங்க क्वेश्चन வந்து தமிழ்ல எழுதிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இங்கிலீஷ்ல எழுதுறீங்க. இங்கிலீஷ்ல எழுதிட்டு சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? ஓகே ஓகே மிஸ். சரி, வேற என்ன கொரிஸ் இருக்கு? நெக்ஸ்ட் போலாமா? சோ இப்போ ஆன்சர் என்னதுமா நமக்கு? கூட்டு வட்டி 3109 தான் ஆன்சர் இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? சொல்லுங்க சார். மேம் அந்த ஸ்டெப் 3ல வந்து மேம் ஸ்டெப் 3ல அந்த 1200க்கு 5% எடுத்துக்கலாம் இல்ல மேம்? அப்படி எடுத்து போட்டா ஆன்சர் வந்துரும் இல்ல மேம்? என்ன சார்? ஸ்டெப் 3 இருக்குல்ல 1200ன்னு போட்டுக்கிறீங்கல்ல மேம்? ஆமா ஆமா ஸ்டெப் 3 அது வந்து ஸ்டெப் 2ல 1200க்கு 5% அப்படியே 3ஆல் வகுத்து அப்படியே போட்டுறலாம் இல்ல மேம்? ஆன்சர் வந்துரும் இல்ல? நான் பார்த்து சொல்றேன் சார். இதை வந்து நான் ஜெனரல் டேர்மை வச்சு உங்களுக்கு நான் அப்படியே கொண்டு வரேன். ஏன்னா எல்லாமே ஒரு ஜெனரல் டேர்மா இருந்தா உங்களுக்கு ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா? நீங்க வேற தனிப்பட்ட முறையில ஷார்ட்கட் இருக்கு, நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. ஆனா ஆன்சர் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. சரியா? மதீஷ் மேம் நீங்க சொல்லி கொடுத்தது தான் மேம் அது எனக்கு. எது சார்? எப்படி சொல்றீங்க? எனக்கு அதை வாட்ஸ்அப் அனுப்புங்க, போட்டோ எடுத்து நீங்க பண்ணதை நான் ஒரு வாட்டி பாத்துக்கிறேன். இந்த 15% வட்டின்னு கொடுத்துக்கிறீங்கல்ல, 4 மாசம் வந்தா அதை அப்படியே 3ஆல் வகுத்து போடுங்க அப்படின்னு சொன்னீங்க மேம். சரிங்க சார், எனக்கு அதை அனுப்பி விடுங்க. ஓகே மேம், ஓகே மேம். ஓகே 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 சரி, நெக்ஸ்ட் போலாமா? மியூட் பண்ணிருங்கம்மா. ஓகே, இப்ப இதுவே வந்து அரை ஆண்டு காலாண்டும் பாத்துடணும். சரியா? அரை ஆண்டுனா எப்படி வரும், காலாண்டுனா எப்படி வருங்கிறது பாத்துடணும். அதாவது ஹாஃப் இயர்லி கொஸ்டின் வந்துச்சுன்னா எப்படி பண்ணுவீங்க? சரியா? சம் எழுதிக்கோங்க.
அரை ஆண்டிற்கு ஒரு முறை வட்டி கூட்டும் முறையில் ரூபாய் 24,000க்கு ஓகேவா 24,000க்கு ஆண்டொன்றுக்கு 10% வட்டி வீதம் 1 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டி. இங்கிலீஷ்ல எழுதிக்கோங்க. The compound interest on ₹24,000 compounded half yearly for 1.5 years at the rate of 10% மேம் per ஆன்சர் 12 தானே annum. மேம்? என்னம்மா? ஆன்சர் 12 தானே மேம்? ஆன்சர் 12 உங்களுக்கு ஏன் 12 வருது? கூட்டு வட்டி தானே மேம் கேட்கிறோம். கொஸ்டின் இருங்க நான் ரீட் பண்ணேன். ஆன்சர் எழுதி போட்டுருக்கேன் பெட்டர். சரிங்களா? ஓகே 12 வராது. இது என்ன கொஸ்டின்? முதல்ல ஹாஃப் இயர்லி கொஸ்டின். அதாவது ஒரு வருடத்துக்கு வட்டி காணாம 6 மாதங்களுக்கு ஒரு முறை என்ன பண்றாங்க? வட்டி வந்து பாக்குறாங்க. பட் இதே ஜெனரல் டேர்ம் வச்சு நம்ம இதை பண்ண முடியும். கொஸ்டின்ல நீங்க உங்களுக்கு டிஃபர் ஆகுறது என்னன்னா இந்த மாதிரி ஹாஃப் இயர்லி அரையாண்டு. ஓகேவா? நல்லா ரீட் பண்ணுங்க. அரையாண்டிற்கு ஒரு முறை வட்டி கூட்டும் முறைகள் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, ஒரு வருடம் பார்க்க மாட்டாங்க நான் பேங்க்ல. ஹாஃப் இயர்லிக்கு அதாவது ஒரு வருடத்துல 2 அரை மாதம் அரை வருடம் இருக்கு இல்லையா? 6 மாதம் பிளஸ் 6 மாதத்துக்கு ஒரு முறை வந்து என்ன பண்ண போறாங்க? இன்ட்ரெஸ்ட் வந்து பார்க்க போறாங்க. இப்ப பிரின்சிபல் என்ன கொடுத்துருக்காங்க? 24,000 கொடுத்துருக்காங்க. தென் வந்து ஆண்டொன்றுக்கு வட்டி வீதம் வந்து எப்பவுமே ஆண்டொன்றுக்கு தான். சரியா? ஆண்டொன்றுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஆர் வந்து 10% கொடுத்துருக்காங்க. என் வந்து 1.5 years கொடுத்துருக்காங்க. சோ கிடைக்கும் கூட்டு வட்டி கேட்டிருக்காங்க. காமன் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ்ல பாத்துருங்கம்மா. இந்த காமன் இன்ட்ரெஸ்ட் ஆன் 24,000 பி கொடுத்துருக்காங்க. காமன் ஹாஃப் இயர்லி கொடுத்துட்டாங்க. இயர்ஸ் வந்து 1.5 years கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 10% கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதை எப்படி மேம் நம்ம ஜெனரல் டேர்ம்ல பாக்குறது அப்படிங்கறதே பாக்கலாம். ஓகேவா? பி வந்து என்ன போட்டுக்கோங்கம்மா? 24,000 அப்படியே போட்டுக்கோங்க. ஆர் வந்து என்ன போட்டுக்கோங்க? 10% போட்டுக்கோங்க. என் வந்து 1.5 years போட்டுக்கோங்க. ஓகேவா? இது வந்து 1 இயருக்கு வட்டி காண்ற முறையில. ஆனா நமக்கு இப்ப கொஸ்டின் எப்படி மாத்தணும்? ஹாஃப் இயருக்கு மாத்தணும். சோ அப்ப நம்ம டேட்டாவை அப்படியே சேஞ்ச் பண்ண போறோம். சரியா? டேட்டாவை அப்படியே சேஞ்ச் பண்ண போறோம். ஆனா பிரின்சிபல் சேஞ்ச் இருக்காது. பிரின்சிபல் அரையாண்டுக்கு பார்த்தாலும் 24,000 தான் பார்க்க போறாங்க. ஒரு வருடத்துக்கு பார்த்தாலும் 24,000 தான் பார்க்க போறாங்க. சோ நான் பிரின்சிபல் அப்படியே எழுதிக்கிறேன். ஓகேங்களா? அடுத்து ஆர் மட்டும் என்ன பண்ண போறோம்னா இது 10%ங்கிறது என்ன எதுக்குன்னா பெர் இயர், ஒரு வருடத்துக்கு வட்டி காண்றது பெர் ஆனுவம் சொல்லிக்கலாம். அப்ப அரை ஆண்டுக்குன்னா அதோட வட்டி என்னதான் மாறும்? 5% மாறும். புரியுதா? அது ஜஸ்ட் 10 என்னதான் மாறிடும்? ஹாஃபா மாறிடும். அப்போ என் என்னதான் மாறும்னு பாருங்க. என் வந்து 1.5 வருடம் கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம என்ன கணக்கிடணும்? எப்படி ஃபைண்ட் பண்ணணும்? 6 மாதத்துக்கு அதாவது அரை ஆண்டுக்கு கணக்கிடணும். அப்ப இந்த 1.5 வருடத்துல எத்தனை ஹாஃப் இயர் இருக்கு? எத்தனை ஹாஃப் இயர் இருக்குமா? ஹாஃப் பிளஸ் ஹாஃப் பிளஸ் ஹாஃப் இல்லையா? 3 அரை வருடங்கள் இருக்கு. அப்போ வந்து என் வந்து 3 போட்டு 3 ஹாஃப் இயர்ஸ்னு இங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. சோ இப்போ நமக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்மளோட டேட்டா எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு? ஆர் 5% ஆகும், என் 3 years ஆகும் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நீங்க ஆஸ் இட் இஸ் ஜெனரல் டேர்ம்ல பண்ணலாம். அப்ப என்ன பண்ணுவீங்க? ஸ்டெப் 3 பண்ணுவீங்க. சோ 5% கண்டுபிடிச்சிட்டு எனக்கு வந்து காமன் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாப்போம். நீங்க தான் ஆன்சர் சொல்ல போறீங்க. ஓகே, ஜஸ்ட் ஹாஃப் இயர்லியா நான் டேட்டா மாத்தி கொடுத்துட்டேன். இப்போ நீங்க எப்பவும் மாதிரியே சால்வ் பண்ணி சொல்லுங்க. ஸ்டெப் 3 3 ஸ்டெப் போட்டுக்கோங்க. 24,000க்கு 5% கண்டுபிடிங்க. 1,200 வரும். சோ ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3ல மூணுலயும் 1,200 200 போட்டுட்டு ஃபைனலா காமன் இன்ட்ரெஸ்ட் மட்டும் என்ன வருதுன்னு சொல்லுங்கம்மா. ஃபைனலா காமன் இன்ட்ரெஸ்ட் மட்டும் என்ன வருதுன்னு சொல்லுங்க.
ஹலோ என்ன சப்ஜெக்ட் சார்? பேசுறா டிஆர்பியா? ஓகே ஓகே சார். டிஆர்பி வந்து நான் உங்களுக்கு ஒரு 8:30க்கு கால் பண்ணுமா சார்? என்னன்னு கேட்டுட்டு ஓகே சார். ஓகே சார். ஓகே நான் 8:30 கால் பண்ணுறேன் சார். 8:30. ஓகே தேங்க்யூ சார். ஆன்சர் போட்டீங்களாமா? ஓகே கலை மேம் அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட். மேம் ஆப்ஷன் பி 3783 மேம். ஆப்ஷன் டி மேம் 3783 வந்துடுச்சா? இப்ப செல்ஃபா எல்லாராலையும் ஆன்சர் போட முடியுதா? கான்ஃபிடென்ட் வருதா கொஞ்சம் பண்ணிடலான்ட்டு? எஸ் மேம். எஸ் மேம். ஓகேவா? சோ இது ஹாஃப் இயர்லிக்கு. ஓகே இப்போ இதே क्वेश्चन வந்து குவார்டர்லினா என்ன பண்ணுவீங்க எனக்கு சொல்லுங்க பாப்போம். இதே இயர் வந்து குவார்டர்லினா என்ன பண்ணணும்? இதே क्वेश्चन சப்போஸ் குவார்டர்லி வருதுன்னா டேட்டா எப்படி சேஞ்ச் பண்ணணும்? சும்மா சொல்லுங்க. வந்ததுன்னா வராது, இந்த மாதிரி நிறைய டேட்டாஸ் கொடுத்து வராது. சோ பி வந்து 24,000 போட்டுருவீங்க. ஆர் வந்து என்ன போடணும் அப்போ? 10 எதால டிவைட் பண்ணணும்? 4 ஆல டிவைட் பண்ணணும். அப்ப என்ன பர்சன்டேஜா மாறும்? 2.5%. ஓகே எண்ட் அதே மாதிரி எத்தனையா மாறும்? 6 இயரா மாறும் இல்லையா? 6 இயரா மாறும். 6 குவார்டர் இயரா மாறும். ஓகேவா? அப்ப ஸ்டெப் வந்து 6 ஸ்டெப் பண்ணணும். அப்புறம் 24,000 2.5% ஆல என்ன பண்ணணும்? கண்டுபிடிச்சு நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் 6 வரைக்கும் நீங்க ஃபில் பண்ணணும். ஓகேவா? சோ ஒரு குவார்டர் இயருக்கு ஒரு சம் பாத்துக்கலாமா? ஓகே காப்பி பண்ணணுமா யாராவது? கிளாஸ் விட்டு வெளியே போகாதீங்கம்மா. ஒரு 2 பேர் போறீங்க வரீங்க. மிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? மேக்ஸ் கிளாஸ் மட்டும் கொஞ்சம் அட்டென்ட் பண்ணுங்க. மத்தது கூட ரெக்கார்டிங் பார்த்தா புரிஞ்சிரும். மேம் எக்ஸ்கியூஸ் மீ மேம். என்ன மேம்? புரியல மேம் ஒரு டவுட் மேடம். நீங்க 2 இயர்ஸ்க்கு மேல அந்த ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லுங்க. ஏன் இந்த 1.5 இயர்ஸ் 2 இயர்ஸா ரவுண்ட் பண்ண கூடாதா மேம்? இதுல பண்ணக்கூடாது மேம். இது வந்து ஏன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஆகி தான் கிடைச்சிருது. இது வந்து ஹாஃப் இயர்லி கொஸ்டின். இது கொஸ்டினே வேற. ஓகே இது வந்து மேம். வேற ஓகே மேம். டைப். இது வந்து டைப்பே நான் ஹெட்டிங் போட்டிருக்காங்க பாருங்க. ஹாஃப் சரி. இயர்லி கேட்டா இந்த மாதிரி. சரியா? நம்ம ஓகே 1.5 இயர்ஸ் ரவுண்ட் ஆஃப் பண்ணி தான் 3 வந்திருக்கு. 1.5 வருடத்துல எத்தனை அரையாண்டு இருக்கு? ஒரு வருடத்துல ஒரு 2 அரையாண்டும் இருக்கு. 3 நம்ம ரவுண்ட் பண்ணிட்டோமே. சரிங்க சரியா? மேம். சரிங்க. நான் அந்த ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அப்படி வச்சு போடக்கூடாதான்னு கேட்டேன் மேம். இல்ல இதுலயே நீங்க ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 தான் பண்ணுவீங்க. இப்ப N3 கிடைச்சிருச்சா நீங்க 3 ஸ்டெப் போட்ற வேண்டியதானே? ஓகே மேம். ஸ்டெப் 1 ஓகே ஸ்டெப் 2 மேம். ஸ்டெப் 3ன்னு. சரிங்க. சரியா? நான் அப்படியே வச்சு ஒண்ணும் இல்ல போட்டு மேம். பார்த்தேன் மேம். நீங்க ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 வச்சே போடலாம். ஆனா ஓகே இத மேம். போடக்கூடாது. 1.5 வருடத்தை 2 வருடம்லாம் மாத்த கூடாது. ஓகே இது மேம். வந்து ஓகே மேம். வேற டைப்பே வேற. சரிங்க மேம். சரி. ஓராண்டுல கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு அரை வருடம் கால் வருடம் வரும்போது தான் நீங்க ரவுண்ட் பண்ணணும். ஓகே மேம். அரையாண்டு வரும்போது நீங்க கன்வெர்ட் டு ஹாஃப் இயரா கன்வெர்ட் பண்ணணும். சரிங்க மேம். சரியா? சரிங்க. குவார்டர் ஓகே இயர் மேம். பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்க. தேங்க்யூ மேம். இதே क्वेश्चन பாருங்க. குவார்டர் இயர் பார்க்க போறோம். ஒரு क्वेश्चन பார்க்கலாமா? ஓகே மேம். வருட கூட்டு வட்டி 20% ஆக இருக்கும்போது கால் ஆண்டுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வந்துரும் क्वेश्चनல. கால் ஆண்டுக்கு வட்டி கணக்கிடப்படுகிறது. எனில் ரூபாய் 1600க்கு 16,000க்கு 9 மாதங்களுக்கு. இது கிளாஸ் ஒர்க்மா, நீங்க தான் பண்ண போறீங்க. சரியா? 9 மாதங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவு? இப்ப நீங்க தான் டேட்டா மாத்தணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அப்ப டேட்டா என்ன கொடுத்திருக்காங்க? மேம் ப்ளீஸ் இங்கிலீஷ். ஓகே சாரி. நெக்ஸ்ட் இங்கிலீஷ்ல பார்த்துட்டு மத்தவங்க கிளாஸ் ஒர்க் பண்ணுங்க. ஓகேவா? சோ ஃபைண்ட் தி compound interest
common interest on rupees 16,000 at 20% per annum for 9 months compounded quarterly உங்களுக்கு இங்க வந்துரும். சரியா? கண்டிப்பா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. குவார்டர்லியோ ஹாஃப் இயர்லியோ மென்ஷன் பண்ணாங்கன்னா நீங்க வந்து என்ன பண்ணிடணும், அதை கன்வெர்ட் டேட்டா, கண்டிப்பா டேட்டா வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சும்மா நோட் கூட போட்டு வச்சுக்கோங்க. சரியா? கண்டிப்பா டேட்டாவை கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபைண்ட் த காமன் இன்ட்ரெஸ்ட் என்னது, பிரின்சிபல் 16,000 ஆர் வந்து 20%, இங்க 9 மந்த் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ டேட்டாவை கன்வெர்ட் பண்ணிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற டேட்டா என்னது, பி வந்து 16,000, ஆர் வந்து என்ன கொடுத்துருக்காங்கம்மா 20%, என் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 9 மந்த் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், கன்வெர்ட் பண்ண போறோம். என்ன இயரா, குவார்டர் இயரா கன்வெர்ட் பண்ண போறோம். அப்போ பிரின்சிபல் என்னதான் இருக்கும் 16,000, ஆர் என்னதான் மாறுமா 20 பாதி 10 10 பாதி 5 இல்லைங்களா? ஓகே, வெரி குட். அதே மாதிரி 9 மந்த்ல எத்தனை குவார்டர் இயர் இருக்கு, 3 quarter. 9 மந்த்ல 3 குவார்டர் இயர் இருக்கு. சரியா? ஏன்னா 1 இயருக்கு 4, 9 மந்த்ல 3 இருக்கு. அப்போ 3 குவார்டர் இயர் போட்டுக்கலாம். அவ்வளவுதான். இப்போ நீங்க நார்மலா பண்ணணும். இப்போ என்ன ஆன்சர் வருதுன்னு மட்டும் சொல்லுங்கம்மா. காமன் இன்ட்ரெஸ்ட் மட்டும் எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. இட் இஸ் த கிளாஸ் ஒர்க் சம். நீங்க தான் ட்ரை பண்ணணும். ஸோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த காமன் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஈஸி. எல்லாரும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் ஈஸின்னு நினைப்பாங்க. பட் எனக்கு என்ன ஃபீல் ஆகும்னா காமன் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஈஸி. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல தான் நிறைய மெத்தட் இருக்கு. எப்படி தெரியுமா? ஆக்சுவலா வந்து என் வந்து டைரக்டா கொடுத்தா பண்ணிடலாம். அவனா என்ன கொடுப்பாங்கன்னா மந்தா கொடுப்பாங்க, இல்லைன்னா டேஸா கொடுப்பாங்க, இல்லைன்னா ஒரு இந்த ஜுவல்ஸ் இருக்குல்ல, இந்த டேட்ல வச்சுட்டு இந்த டேட்ல திருப்பணும், அதுக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்பாங்க. ஸோ வேற நிறைய டைப்ஸ் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல தான் உண்டு. ஆனா காமன் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறது ஜஸ்ட் இதுதான். இந்த ஜெனரல் டேர்மை வச்சு நீங்க என்னன்னாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஹாஃப் இயர்லி கண்டுபிடிச்சிடலாம், குவார்டர்லி கண்டுபிடிச்சிடலாம், இல்ல வருடங்களை வந்து முழுமையா கொடுக்காம பின்னங்களா கொடுத்தா கூட நமக்கு கண்டுபிடிக்க முடியும். சோ நம்ம கிட்ட ஒரே ஒரு ஜெனரல் டேர்ம், அதை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. போதும். ஆன்சர் என்ன போடுங்கம்மா. காஸ்டா போடணும். 16,000க்கு 5% போடுங்க. 800 வந்துச்சா? 800 வந்துச்சாமா? ஓகே, போட்டுடலாங்க. நான் போடுறேன் பாருங்க. ஸ்டெப் எத்தனை போடணும்? ஸ்டெப் 3 1 2 மேடம் ஆன்சர் 2522 மேடம். வெரி குட் சார், வெரி குட். 16,000 into 5/100, 2 0 கேன்சல் ஆகும். இங்க 800 வரும். கொஞ்சம் ஃபாஸ்டா போட்டு பழகணுமா, வேற வழி இல்ல. நான் ஃபர்ஸ்டே சொன்னதுதான், மேக்ஸ் எல்லாருக்கும் வரும், பட் ஃபாஸ்டா வருமா அதுதான் கேள்வி. சரியா? சோ 800 into 5/100. சோ இங்க என்ன ஒரு 8 5 40 வரும். சோ இங்க 40 ஆட் பண்ணணும். ஏன் இங்க 800 மட்டும் எடுத்திருக்கோம்? டேக் ஸ்டெப் 1. கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் இதெல்லாம் எழுதலாம், தப்பே கிடையாது. அடுத்து டேக் ஸ்டெப் 1 பிளஸ் ஸ்டெப் 2. ஓகேவா? அப்ப என்ன பண்ணும், இதெல்லாம் ஆட் பண்ணணும். 1240 into 5/100. ஓகே, அப்ப என்ன ஆகும்னா 1220 வரும். சோ எனக்கு கீழே 10 இருக்கனால கேன்சல் ஆயிட்டு, சாரி என்ன வருது, 82. ஆமா 82. ஆமா 82. அப்ப 82 இங்க ஆட் பண்ணிட்டு இங்கதான் இதை என்ன பண்ணுங்க, ஆட் பண்ணுங்க. உங்ககிட்ட 2400, இது 122 போட்டீங்கன்னா 2522 வரும். ஓகேவா? இங்க ஓரஞ்சு 2 10 8 2 16 2 4 82 தான். ஓகே, சரியா? சோ ஈஸியா இருக்கா? சோ ஜெனரல் டேர்ம் வச்சு ஓரளவு பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் போலாமாமா? மேம் ஒரு டவுட் மேம். சொல்லுங்க மேம், கிளாரிஃபை பண்ணுங்க. மேம் 8 months தானே மேம் வருது இப்படி போட்டா, அப்போ இன்னொரு ஒரு மந்த் புரியல மேம். 8 மந்த் இல்ல மேம் கொஸ்டின்ல, அது வந்து 9 மந்த். 9 month இருக்கு. நம்ம 3ஆவது வகுத்து போட்டோம் அப்படின்னா 8 months வராதுங்களா? கொஞ்சம் குழப்பது மேம். வேற எதுவும் இல்ல.
இல்ல மேம், ஆக்சுவலா நமக்கு கொடுத்திருக்கிறது 9 மந்த் மேம். ஆனா நமக்கு கொஸ்டின்ல குவார்டர் இயருக்கு தான் வருட வட்டி வீதம் காண்றதா நமக்கு கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஆமா அப்ப குவார்டர் இயர்னா இந்த 9 மாதத்துல எத்தனை குவார்டர் இயர் இருக்கும்? 2 இத தான் வந்து இருக்கும். இப்படி பிரிக்கலாமா? 3 3 2 எப்படி மேம் இருக்கும்? குவார்டர் இயர் 3ல இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் 1 இயரை டிவைட் பண்ணுங்க மேம். 1 இயர்ல எத்தனை குவார்டர் இயர் இருக்கும்? 4 இருக்கும். 4 இருக்கும். 1 இயர்ல 4 இருக்கும்போது 9 மந்த்ல எத்தனை தான் இருக்கும்? 3 தானே இருக்கும். ஓகே மேம். புரியுது? அதனால நான் 3 இயர்ஸ் போட்டேன். இதுவே உங்களுக்கு கொஸ்டின்ல 1 இயர்னு கொடுத்திருந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன வந்து நீங்க 4ஆ கன்வெர்ட் பண்ணிருப்பீங்க. இங்க ஸ்டெப் 4 பண்ணிருப்பீங்க. சரியா? ஓகே மேம். n உங்களுக்கு 1 இயர் கொடுத்திருந்தாங்கன்னா ஸ்டெப் 4 வரைக்கும் போயிருக்கும். இப்ப 9 கொடுத்திருக்கிறதுனால நம்ம 3 போடுறோம். இதுவே n வந்து 6 மந்த்னு கொடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். n வந்து 6 மந்த். இதுல எத்தனை குவார்டர் இயர் இருக்குன்னு சொல்லுங்க. 6 மந்த்ல 2 2000. 2 தான். 3 பிளஸ் 3. ஒண்ணு நம்ம குவார்டர் இயர்னாலே 3 மாதம் தான். சரியா? ஓகே மேம். குவார்டர் இயர்னாலே 3 மாதம். ஹாஃப் இயர்னாலே எத்தனை மாதம்? 6 மாதம். ஓகே அவ்வளவுதான் மேம். சரியா? அப்ப அவங்க கொடுத்துக்கிற டேட்டால நீங்க அது எத்தனை இருக்குன்னு ஆட் பண்ணி பாத்துக்கணும். ஓகே மேம். சரியா? தேங்க் யூ மேம். ஓகே ஓகே நெக்ஸ்ட் போலாம். ஓகே, இப்போ ஒரு சம் பார்க்க போறோம். அதாவது ரொம்ப ஸ்மால் ட்ரிக் தான். ஈஸி ட்ரிக் வச்சு சொல்லி தரப்போறேன். இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா பிரின்சிபலே இருக்காது. சரியா? ஆனா வந்து நம்ம அந்த பிரின்சிபல் ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒண்ணு பார்க்க போறோம். இதுல வந்து நம்ம ஜெனரல் டேர்ம் யூஸ் பண்ண போறது இல்ல, ஷார்ட்கட் யூஸ் பண்ண போறோம். சரியா? ஓகே, இப்போ சம் எழுதிக்கோங்கம்மா. ஒரு ஆக்சுவலா இதை வந்து நீங்க டைப் 2 கூட போட்டுக்கலாம். ஜெனரல் டேர்ம் வச்சு எல்லாம் முடிச்சிட்டோம். சரியா? இப்போ வந்து இது டைப் 2. ஒரு குறிப்பிட்ட அசல் தொகையானது 4 வருடத்தில் 8% வட்டி வீதத்தில் ரூபாய் 660 ஆக மாறும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரியா? அதாவது அமௌண்ட் வந்து எப்படி மாறுமா? ஒரு குறிப்பிட்ட அசலானது அந்த அசலே கொடுக்கல, அப்போ நமக்கு பி தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா? 4 வருடத்தில் 8% வீதத்தில் என்னதான் மாறுது? அமௌண்ட் 660 மாறும்னு போட்டாங்க, கொடுத்துட்டாங்க. சரியா? இங்கிலீஷ்ல பாத்துடலாமா? வாட் சம் will amount to rupees 660 in 4 years at 8% per annum simple interest. இப்ப கண்டுபிடிக்க போறது என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். வாட் சம் கேட்டிருக்காங்க. the amount வந்து 660 கொடுத்திருக்காங்க, in 4 years கொடுத்திருக்காங்க, at 8% கொடுத்திருக்காங்க. find the simple interest. in simple interest கொடுத்திருக்காங்க. கேட்டிருக்கிறது சம் தான் கேட்டிருக்காங்க, பிரின்சிபல். ஓகேவா? அதாவது தனி வட்டி முறைங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. தமிழ்ல வந்து உங்களுக்கு தனி வட்டின்னு மென்ஷன் பண்ணல. ஓகேவா? தனி வட்டியோ கூட்டு வட்டியோ மென்ஷன் பண்ணன்னு வச்சுக்கோங்களேன், கொஸ்டின் வந்து என்னதுதான்? தனி வட்டி தான். ஓகேவா? உங்களுக்கு எந்த வட்டினே மென்ஷன் பண்ணனா யூ கன்சிடர், சரியா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இங்கிலீஷ்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க, தமிழ்ல மென்ஷன் பண்ணணும். ஓகே, இப்போ இதுல என்னன்னா உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கம்மா? ஒரு தொகை இல்லையா? ஒரு பிரின்சிபல் வந்து உங்களுக்கு கண்டுபிடிக்கணும். சரி, ஓகே. இப்போ ஆப்ஷன் பார்த்துடலாமா? 500, 600, அப்புறம் வந்து 750, அப்புறம் வந்து 1000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க இதற்கு என்ன கண்டுபிடிக்க போறீங்கன்னா பிரின்சிபல் கண்டுபிடிக்க போறீங்க. சோ நீங்க ஜெனரல் டேர்ம் வச்சும் பண்ணலாம், பட் அதை விட இதுக்கு ஒரு இன்னும் ஒரு ஷார்ட் கட்டும் இருக்கு, அதுவும் நான் சொல்லி கொடுக்குறேன். சோ ஜெனரல் டேர்ம் வச்சு என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. ஜெனரல் டேர்ம் வச்சு 4 years. சோ ஜெனரல் டேர்ம் வச்சு என்னன்னு பண்ணுங்க. 500 என்ன வருது சார்? 500. ஜெனரல் டேர்ம் வச்சு நம்மளால போட முடியுது இல்லையா? ஓகே, என்ன பண்ணீங்க? 500க்கு என்ன பண்ணோம்? 8% கண்டுபிடிச்சிட்டு ஸ்டெப் மட்டும் எத்தனை ஸ்டெப் போடணும்? 4 ஸ்டெப் போடணும். சோ அமௌண்ட் வந்து உங்களுக்கு எப்போ 660 ஆகுது? 160 வந்துச்சா சார் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்? சாரி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்.
மேம் 4 ஸ்டெப் போடல, டைரக்டா ஃபார்முலால போட்டேன் மேம் ஆப்ஷன்ல இருந்து. ஓ டைரக்டாவே போட்டு பண்ணிட்டீங்களா? பிஎன்ஆர் பை 100. பிஎன்ஆர் பை 100. ஓகே ஓகே சரி. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு சார் என்ன பண்ணிருக்காரு, பிஎன்ஆர் பை 100 ஃபார்முலால போட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே பிரின்சிபல் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே வேற எப்படினாலும் கண்டுபிடிக்கலாம் சரியா. பிஎன்ஆர் ஃபார்முலா வச்சும் பண்ணுங்க, இல்லைன்னா ஜெனரல் டேர்ம் வச்சு ஃபார்முலா வச்சும் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் ஈஸியா பண்றதுக்கு இன்னொரு ஷார்ட்கட்டும் இருக்கு, அதுவும் நான் சொல்லி தந்துடுறேன். ஓகே மேம். ஸோ என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் வந்து நீங்க வந்து நீங்க அதாவது ஆப்ஷன் வச்சு ஒன்னொன்னா பண்ண வேண்டியது இருக்குது இல்லையா. ஸோ ஆப்ஷன் இல்லாம பண்றதுக்கு இது ஓகேவா, ஷார்ட்கட்னு கூட சொல்லிக்கலாம். ஓகேவா. ஸோ பி வந்து நம்ம என்னன்னு எடுத்துக்க போறோம் நான் சொல்றேன். பி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இந்த மாதிரி 3 ஹெட்டிங் போட்டுக்கோங்க. பி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இந்த மாதிரி 3 ஹெட்டிங் போட்டுக்கோங்க. இங்க வந்து பிரின்சிபல் வந்து நம்ம என்னன்னு எடுத்துக்க போறோம்னா நமக்கு அமௌண்ட் தெரியாததுனால 100 rupees எடுத்துக்க போறோம். ஓகேவா. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 8% வந்து 4 வருடம் கொடுத்துருக்காங்களா. ஸோ அதை ரெண்டையும் இங்க போட்டுட்டு 8 32 போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வட்டி என்ன கிடைக்குது நமக்கு, 132 ரூபா. 100 + 32 கிடைக்கக்கூடிய தொகை 132 ரூபா. ஸோ உங்களுக்கு அமௌண்ட்டே கொடுக்கல அப்படின்னா 100 rupees எடுத்துக்கோங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 32 ரூபா ஒரு 100க்கு. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட கிடைக்கக்கூடிய தொகை 132 ரூபா. அப்போ 660 மாறும்போது என்ன அமௌண்ட் இல்லையா, அதுதான் நம்மளோட கேள்வி. அப்படிதானமா. சோ அப்ப என்ன பண்ணணும்னா இது ரெண்டையும் அப்படி ரிவர்ஸ் பண்ணணும். அதாவது 660 டிவைடட் பை 132 இன்ட்டு என்ன பண்ணுங்க ஜஸ்ட் 100 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா ஆன்சர் கிடைச்சிடும் சரியா. இது ஒரு மெத்தடு, இல்லைன்னா ஆப்ஷனை நீங்க ஒன்னொன்னா சூஸ் பண்ணி பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் நீங்க பிஎன்ஆர் பை 100 போட்டீங்கன்னா டைம் எடுக்கும் இல்லையா. சோ அதனால ஃபர்ஸ்ட் 100க்கு எவ்வளவு அமௌண்ட்னு கண்டுபிடிச்சிட்டு அவங்க கொடுத்துருக்கிற அமௌண்ட்டை ஜஸ்ட் ரெசிப்ரோக்கல் பண்ணிட்டு 100ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, அவ்வளவுதான். இன்னும் ஒரே ஒரு சம் தான் பார்க்க போறோம், அப்புறம் டவுட் செக்ஷன் தான் சரியா. இதுலயே நான் ஒரு கிளாஸ் ஒர்க் கொடுக்குறேன். இதே சம் தான், இதே மாடல் பண்றீங்களான்னு பார்க்கலாம். புரிஞ்சுதாமா. ரொம்ப ஈஸி சம் தான், ஆப்ஷன் வச்சு நீங்க எடுக்காம இருக்கிறதுக்காக இந்த மெத்தட். இந்த மாதிரி பாக்ஸ் கூட போட்டுக்கணும் சரியா. சம் ட்ரை பண்ணி பார்க்கலாமா. ஹோம்வொர்க் கூட எடுத்துக்கோங்க. ஒரு தொகையானது 3 ஆண்டுகளில் 12% தனிவட்டி வீதத்தில் தொகை ரூபாய் 17,000 ஆக கிடைக்கிறது எனில் அந்த தொகையை காண்க. What sum will amount of rupees 17,000 in 3 years at 12%
பர்சன்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல கேக்குறாங்க. ஓகே, இந்த சம் போடுங்க பாப்போம். இதுல ஒரு தொகையானது கொடுத்திருக்காங்க. ஆப்ஷனும் நான் வேணா கொடுக்கட்டுமா? ஸோ வந்து 10,000, 12,500, 15,000, 17,500 4 ஆப்ஷன் இருக்கு. ஸோ பிரின்சிபல் கேட்டிருக்காங்க. ஸோ 3 இயர்ஸ்க்கு 12% தனி வட்டி வீதத்துல இதுல அமௌண்ட் என்ன கொடுத்துட்டாங்க? உங்களுக்கு 17,000 கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஆன்சர் என்னன்னு பாருங்க. ஆப்ஷன் பி மேம். ஆப்ஷன் பி. ஓகே, வெரி குட். ஓகே, ஆப்ஷன் எப்படி போட்டீங்க? 17,000. நீங்க PNL by 100 வச்சு செட் பண்ணீங்க? இல்ல மேம், நீங்க ஷார்ட்கட் மெத்தட்ல ஷார்ட்கட்லயே பண்ணிட்டீங்க. வெரி குட். 100க்கு 12 into 3 36. ஸோ 36 இங்க 136 வரும். அப்போ 17,000 எவ்வளவு? சோ இது வந்து நீங்க எவ்வளவு பெரிய அமௌண்ட் கொடுத்தாலும் என்ன பண்ணிடலாம், அவ்வளவுதான். இந்த ரெண்டே ஸ்டெப் தான் இல்லையா? போட்டீங்கன்னா என்ன வரும்? 12,500 வரும். அவ்வளவு. இதெல்லாம் வந்து ரிப்பீட்டட் சம் கேட்பாங்க. நமக்கு டைம் சேவ் பண்றதுக்காக இந்த மெத்தட். இதுவே நீங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மெத்தட் பண்றீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன வருதுன்னு பார்த்துட்டு என்ன பண்ணணும்? அந்த 17,000ஓட லெஸ் பண்ணி எழுதிக்கணும் இல்லையா? மைனஸ் பண்ணி எழுதணும். எந்த மெத்தட் பரவாயில்ல, ஈஸியா இருக்கும், நீங்க அதை பண்ணிக்கலாமா? ஓகே, இப்போ 10 மினிட்ஸ் வந்து டவுட் செக்ஷன் தான். ஓகேவா? கலை மேம் அன்மியூட் பண்ணி விட்டுருங்கம்மா. சோ நாளைக்கு கிளாஸ்ல மேடம் எனக்கு இந்த நீங்க சொன்ன இந்த லாஸ்ட் சிம்பிள் மெத்தட் எனக்கு புரியல மேடம். அதுதான் புரியலைங்களா சார்? ஆமா. ஓகே, நல்லா லிசன் பண்ணுங்க. ஆக்சுவலா ஒண்ணும் இல்ல சார், இதுல 2 மெத்தட் இருக்கு. சரியா? நான் 2 மெத்தடுமே உங்களுக்கு சொல்லி தரேன். ஒண்ணு வந்து உங்களுக்கு இது வந்து தனி வட்டின்னு தெரியும் இல்லையா? கொஸ்டின்லயே என்ன பண்ணிருப்பாங்க? தனி வட்டின்னு கொடுத்துருப்பாங்க. இப்ப என்ன கொடுத்துட்டாங்க? உங்களுக்கு தொகை கொடுத்துட்டாங்க இல்லையா? அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. பிரின்சிபல் வந்து எதுனாலும் பிரின்சிபலா இருக்கும், நமக்கு தெரியல இல்லைங்களா? ஓகே, அப்போ நம்ம வந்து ஒவ்வொருக்கா நம்ம வந்து இதோட டிஃபரன்ஸ் தான் என்னது? இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்படிதானே சார்? ஒவ்வொன்றுக்குள்ள டிஃபரன்ஸ், அதாவது அமௌண்ட்ல இருந்து பிரின்சிபல கழிச்சா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஆனா நமக்கு அது டைம் எடுக்குமா எடுக்காதா? இந்த மாதிரி கண்டுபிடிச்சு நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா போட்டு வருதான்னு செக் பண்றதுக்குள்ள எக்ஸாம் இருக்கும் இல்லையா? அப்போ நீங்க அதை பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க. நமக்கு அந்த அளவுக்கு எல்லாம் தேவையில்லை. நம்ம தேவை என்ன போடணும்? ஃபர்ஸ்ட் என்ன போட சொல்லியிருக்கேன்? பிரின்சிபல் எக்ஸாம்பிள் எஸ்ஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்டட் எஸ்ஐ இந்த ஃபார்முலாவை எழுத சொல்லிருக்கேன் இல்லையா? இப்போ பிரின்சிபல் வந்து நீங்க நான் தனி பேஜுக்கே போயிருந்தேன். பிரின்சிபல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்டட் போட சொல்லிட்டேன். அப்படிதானே? இப்ப பிரின்சிபல் நமக்கு தெரியாததுனால 100 ரூபாய் எடுத்துக்கோங்களேன். சரிங்களா? 100 ரூபாய் எடுத்துக்கிட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா ஒண்ணும் இல்ல சார், எண்ணையும் ஆரையும் பெருக்கிறது. அப்போ கொஸ்டின்ல எண்ணும் ஆறு என்ன பார்த்து சொல்லுங்க. N3 R12 R12 சார்? எஸ் மேம். சரி, அப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 36 கிடைக்குமா? எஸ் மேம். 3 into 12 36. அதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ அமௌண்ட் என்ன அர்த்தம்? இந்த 100ஐயும் 36ஐயும் கூட்டுங்க, அதுதான் அமௌண்ட். ஓகே மேடம், இப்ப புரிஞ்சுச்சு. அது 100 ரூபாய்க்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 36 ரூபாய் சார். அது அப்போ எவ்வளவு அமௌண்ட்? 136 ரூபாய் கிடைக்கும். ஓகே, இப்போ क्वेश्चनல எவ்வளவு அமௌண்ட் கொடுத்திருக்காங்க? எவ்வளவு அமௌண்ட்க்கு பிரின்சிபல் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிருக்காங்க? 17,000 மேடம். இந்த அமௌண்ட்க்கு 17,000 இந்த அமௌண்ட்க்கு நேரா போடுங்க. அப்ப இந்த பிரின்சிபல் தான் கண்டுபிடிக்க போறோம். இது தேவையில்லை டேஷ். சரிங்களா? இப்போ இந்த பிரின்சிபல் தான் என்ன பண்ண போறோம்? கண்டுபிடிக்க போறோம். 100 ரூபாய்க்கு வட்டி 36 அமௌண்ட் 136 ரூபாய்னா 17,000க்கு எவ்வளவு பிரின்சிபல்? இதான் கேள்வி. இப்போ சொல்யூஷன் போடலாமா? சொல்யூஷன் போடும்போது இந்த 2 அமௌண்ட்டை மட்டும் தான் எடுத்துக்க போறோம். சரியா? அது அப்படியே ரெசிப்ரோக்கலா எடுத்துக்கோ. அதாவது தலைகீழியா 17,000 மேல போடணும், 136 கீழே போடணும், 100ஆல மல்டிப்ளை பண்ணணும்.
ஓகேவா? சோ இத மட்டும் ஓகே மல்டிப்ளை மேடம். பண்ணி பார்த்து எனக்கு ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லு. அவ்வளவுதான். என்ன ஓகே கேள்வி கேட்டாலும் இதுதான் சார். அது எப்படி சரியா? மேம் மல்டிப்ளிகேஷன் பண்றது? ஓகே மேடம். தேங்க்யூ. புரியலமா? மேம் அது எப்படி போடுங்க மேம், எனக்கு தெரியல. எப்படி இது மல்டி மல்டிப்ளை பண்றதாமா? எஸ் பண்ணிடலாம். 2 டேபிளால எடுக்கலாமா? எஸ் மேம். இருங்க. 136 100ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். சரியா? இங்க என்ன பண்ணலாம்? 6 2 12 மிச்சம் 1 8 2 16 மேம். 5 2 10. ஓகேவா? திரும்ப 2ஆல பண்ணுங்க. 2 6 4 8 2 4 5 2 10. ஓகே. திரும்ப என்ன பண்ண முடியாது? இந்த டேபிள் போக முடியாது. 34 இதை மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாமா? 34 120ல எத்தனை டைம் இருக்கு? 5 20 3 5 16 17 பாருங்க 5 டைம் இருக்கு. அப்போ இங்க என்ன வரும்? 500 வரும் இல்லைங்களா? அப்போ 500 × 25 பெருக்கி பாருங்க. ஒரு பேனா 500 தாடா × தம்பி. 25 500 × டேய் 25 பெருக்குங்க. உன்ன மாதிரியாடா 0 0 5 5 25 2 10 12 12500. சோ கொஞ்சம் மல்டிப்ளிகேஷனும் இந்த டிவிஷன்லாம் போட்டு பார்க்கணும் மேம். சரியா? ஒண்ணும் இல்ல, நான் சொல்லி கொடுக்குறேன்ல, அதே சமயம் திரும்ப திரும்ப பாராம செஞ்சு பாருங்க போதும். ஓகேவா? புதுசா ட்ரை பண்ணணும்னே கிடையாது. ஓகேங்களா? ஓகே. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா யாருக்கும்? மேம் இந்த மெத்தட் எந்தெந்த क्वेश्चन எப்படி கேட்டா இந்த மெத்தட் யூஸ் பண்ணணும் மேம்? பிரின்சிபல் கேட்டா மட்டும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து பிரின்சிபல் கேட்டா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்திருந்து பிரின்சிபல் கேட்கணுமா மேம்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேள்வியா இருக்கணும். பிரின்சிபல் கேட்டா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிவன்ல இருக்கணும். அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் क्वेश्चनா இருக்கணும். புரியுதுங்களா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு இத இம்ப்ளிமென்ட் பண்ண முடியாது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் क्वेश्चनா இருக்கணும். அமௌண்ட் இன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் क्वेश्चनா இருக்கணுமா இல்ல வெறும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் क्वेश्चनா இருக்கணுமா மேம்? எதுனாலும் இருக்கலாம். क्वेश्चनல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒரு வார்த்தை இருக்கணும் மேம். புரியுதா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வார்த்தை இருக்கு. பிரின்சிபல் கேட்டாங்கன்னா இத நீங்க பண்ணலாம். கண்டிப்பா அமௌண்ட்டும் क्वेश्चनல கொடுத்திருப்பாங்க. சரியா? ஓகே. இல்ல உங்களுக்கு ஜெனரல் மெத்தட் ஃபார்முலால நீங்க போடுறதா இருந்தாலும் போட்டு பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனா உங்களுக்கு என்ன ஆகும்னா கொஞ்சம் டைம் எடுக்கும்ல. சரியா? ஜெனரல் டேர்ம்லயே நீங்க யூஸ் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. n 3 டைம்ஸ் போடுங்க. சரியா? எப்போ அமௌண்ட் 17,000 வருதோ அதுதான் பிரின்சிபல். அவ்வளவுதான். ஆனா என்னன்னா நீங்க ஒவ்வொரு பிரின்சிபலா போட்டு போட்டு பாக்கணும்ல மேம். சரிங்களா? சோ பிரின்சிபல் கண்டுபிடிக்கும் போது நம்ம அதை விட ஒரு ஷார்ட்கட் இருக்கும்போது நம்ம இதை சூஸ் பண்ணிக்கலாமே. ஓகேங்களா? ஓகே மேம். உங்களுக்கு ஜெனரல் டேர்மை பொறுத்த வரைக்கும் எதுக்கெல்லாம் நீங்க யூஸ் பண்ணுங்க தெரியுமா? டைரக்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அமௌண்ட் இன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அமௌண்ட் இன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போடும்போது மட்டும் நீங்க என்ன யூஸ் பண்ணுங்க? ஜெனரல் டேர்ம் யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? அப்புறம் பிரின்சிபல் கொடுத்தா, அதாவது அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, பிரின்சிபல் கேக்குறாங்க அப்படின்னா என்ன யூஸ் பண்ணுங்க? இந்த ஃபார்முலா பிரின்சிபல், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அமௌண்ட், இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணுங்க. சரியா? ரெண்டா பிரிச்சுக்கோங்க. இத ஃபர்ஸ்ட் இது செகண்டா பிரிச்சுக்கோங்க. ஓகேவா? வேற என்ன டவுட் இருக்கு மேம்? 2 வருடங்களுக்கு 4% கூட்டு வட்டியில் எவ்வளவு பணம் செலுத்தினால் 2704 கிடைக்கிறது? டேட்டா மட்டும் சொல்லுங்க. நீங்களா புதுசா சம் சொல்றீங்களா? நான் சொல்லி கொடுத்த சமாமா? நீங்க சொல்லி கொடுத்ததுதான் மேம். கிளாஸ் ஒர்க் கொடுத்தீங்கல்ல மேம், அது போடலாம். கிளாஸ் ஒர்க் 2 வருடங்களுக்கு 4% கூட்டு வட்டியில் எவ்வளவு பணம் செலுத்தினால் ரூபாய் 2704 கிடைக்கும்? 2704 கிடைக்குமா? எஸ் மேம். நீங்க ஃபார்முலா மெத்தட்ல போட்டீங்க, அதையும் போடல. எனக்கு நார்மலாவே எனக்கு போட அது வரலீங்களா உங்களுக்கு? ஓகே. n 2 years அப்படிதானே மேம்? ஓகே. டேட்டா சொல்லுங்க. R 4%. அமௌண்ட் என்ன கொடுத்தாங்க? 2704 மேம். எஸ் மேம். சரி. என்ன கேட்டிருக்காங்க நமக்கு क्वेश्चन? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. எஸ் மேம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. ஓகே. அப்ப என்ன பண்ணனும்? ஸ்டெப் எத்தனை பண்ணனும் சொல்லுங்க? 1 2 போடிங்களா? 2 ஸ்டெப் போடணும். 2 ஸ்டெப் போட்டீங்களா? போட்டு இத கட் பண்ணிட்டீங்களா? ஓகே. இப்போ நமக்கு என்ன பண்ணனும்? காம்பவுண்ட் இத நீங்க ஆப்ஷன் வச்சு தான் பண்ணனும். சரிங்களா மேம்? ஆப்ஷன் என்னென்ன ஆப்ஷன் இருக்கு? 2000 ரூபாய், 2200, 2200,
2500. 2500 அப்புறம் வந்து 1800. இப்போ வந்து நான் ஆப்ஷன் சி சூஸ் பண்ணிக்கிறேன் முதல்ல. சரியா? ஆன்சர் அது வந்துருச்சுனால அதை வச்சு ட்ரை பண்ணலாம். இப்போ 2500 நான் சூஸ் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். 4% என்ன வருது? 100 ரூபாய் வருதா? 25 into 4. அப்ப இங்கேயும் 100 ரூபாய் போட்டுக்கிட்டீங்களா? திரும்ப 100 ரூபாய்க்கு 4% என்ன வருது? 4 வருது மேம். 4 ரூபாய் வருது. இப்ப இந்த 200 இந்த 4 நீங்க போட்டிருப்பீங்க, இதுக்கப்புறம் தெரியல, அப்படிதானே? எஸ் மேம். ஓகே, இது ரெண்டையும் ஆட் பண்ணா அதுதான் என்னது? கூட்டு வட்டி. எஸ் மேம். அப்படிதானமா? எஸ் மேம். ஆனா நமக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்துட்டாங்க? அமௌண்ட் என்ன கொடுத்துட்டாங்க? 2704 கொடுத்துட்டாங்க. அப்படிதானமா? இது கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ஆப்ஷன் எது சூஸ் பண்ணிருக்கோம்? 2500 மேம். 2500 இந்த 204 கூட்டினா இந்த 2704 வருதா? இந்த மாதிரி ட்ரையாங்கிள் போடுறேன் பாருங்க. அப்போ ஆப்ஷன் எதுதான் கரெக்ட்? அதாவது ஆப்ஷன் வந்து 2500 இருந்தாதான் நம்ம காமன் இன்ட்ரெஸ்டோட ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அமௌண்ட் வந்து 2704 கிடைக்கும். சரியா? இல்லனா நீங்க இன்னும் சிம்பிள் மெத்தட் என்ன தெரியுமா மேம்? இந்த 4 ஆப்ஷன் இருக்கு. இல்ல இந்த 4 ஆப்ஷன் இருக்குல்ல, எல்லாத்தையுமே 274 இருந்து கழிச்சு கழிச்சு வச்சுக்கோங்க. அதாவது ஏ ஆப்ஷனுக்கு வந்து இப்ப 2704 போச்சுன்னா எத்தனை வருமா? 704 வருமா? அப்புறம் பி 2500ல 2704 போச்சுன்னா எத்தனை வரும்? 204 வருமா? அப்புறம் சி ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. 2200ல 2704 போச்சுன்னா எவ்வளவுமா? 504. அதே மாதிரி 1500ல 2704 போட்டா எவ்வளவுன்னு வச்சுக்கோங்க. இப்ப இதுதான் நம்மளோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இப்ப உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன வந்திருக்கு? பி ஆப்ஷன் வந்திருக்கு. அப்ப காமன் இன்ட்ரெஸ்ட் பி ஆப்ஷன் வந்துச்சுன்னா பிரின்சிபலும் பி ஆப்ஷன் தான் எடுத்துக்கணும். சரியா? ஓகே மேம். மேம் இது ஃபார்முலா மெத்தட்ல போட்டுங்க மேம், அது போடுங்க மேம். இந்த சமய ஃபார்முலா மெத்தடா? எஸ் மேம். ஓகே. amount is equal to p into 1 plus r by 100 the whole square. வேற ஒண்ணும் இல்ல. சரிங்களா? அமௌண்ட் என்னது நமக்கு? 2704. பிரின்சிபல் கண்டுபிடிக்க போறோம். 1 plus r வந்து 4 by 100 the whole squared. ஸோ இப்போ எனக்கு பிரின்சிபல் மட்டும் வேணும். சரி, வச்சுக்கலாம். 2704. ஸோ இதை வந்து எல்சிஎம் எடுக்கணும். 1 plus 4 by 100ங்கிறத. அப்ப என்ன ஆகும்? 100 plus 4 divided by 100 வரும். சரிங்களா? the whole square. இந்த p அப்படிதான் இருக்கும். இப்போ 2704 is equal to p into 104 by 100 the whole square. சரிங்களா? அடுத்து எனக்கு p மட்டும் வேணும்னா என்ன பண்றேன்? 2704 into 104 by 100 ஸ்கொயர்டா ரைட் சைட் லெஃப்ட் சைட் கொண்டு போய்க்கிறேன். சரியா? அப்போ 100 into 100 ஸ்கொயர் இருக்கனால 2 தடவை போட்டுக்கிறேன். 104 2 தடவை இருக்கனால 2 தடவை போட்டுக்கிறேன். அப்போ இதை நீங்க கேன்சல் ஈச் அதர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். சரியா? 25,000 வரும். இது கொஞ்சம் உங்களுக்கு இந்த மல்டிப்ளிகேஷன் கொஞ்சம் பெருசா வரும்னால நான் ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தேன். ஓகேவா? ஓகே மேம் இந்த காப்பி பண்ணிக்கிறேன் மேம். காப்பி பண்ணிக்கோங்க. சோ நான் இன்னொரு கிளாஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பாத்துடலாமா? சரியா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கம்பேர்ட் காமன் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் நிறைய மாடல்ஸ் இருக்கு. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒன்லி ஜெனரல் டேர்ம் வச்சே நம்ம மேக்ஸிமம் முடிச்சிட்டோம் இல்லையா? பட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல கண்டிப்பா என்ன பண்ணணும்? எண் வந்து மாறும். இயர்க்கு அதாவது இயர்லி கொடுத்தா என்ன பண்ண போறோம்? டேஸ் கொடுத்தா என்ன பண்ண போறோம்? ஓகேவா? தென் வந்து மந்த் கொடுத்தா என்ன பண்ண போறோம்? அதுக்கப்புறம் பேங்க்ல வந்து இந்த டேட் டு இந்த டேட் பர்டிகுலர் டேஸ் கொடுத்தா என்ன பண்ண போறோம்? அதுக்கப்புறம் அது ஒரு மாடல் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து டைம்ஸ் வச்சு. ஓகேவா? இப்ப இந்த வருடம் உங்களுக்கு நான் ஒரு 1000 ரூபாய் கொடுக்கேன்னா அடுத்த வருடம் அது 2 மடங்கா நீங்க எனக்கு கொடுப்பீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 1000 ரூபாய் கொடுத்தா அடுத்த வருடம் நீங்க 2000 ரூபாய் எனக்கு தருவீங்க இல்லையா? அத மாதிரி டைம்ஸ் வச்சு நமக்கு சம்ஸ் இருக்கு. அத பாத்துக்கிட்டு நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஓவர். சரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு மட்டும் கிளாஸ் ஒர்க் மாதிரி ஏதாவது கொடுக்க முடியுமா மேம்? நிறைய சம்ஸ் போட்டு இப்போ உங்களுக்கு இப்போ கொடுக்கவா மேம்? ஒரே ஒரு டவுட். இப்போ கொடுத்தாலும் சரி மேம், இல்ல போட்டு பாக்குற மாதிரி கொடுத்தாலும் சரிதான் மேம். இல்ல நாளைக்கு ஒரு டெஸ்ட் வச்சிரறேன். ஓகேவா? இன்னைக்கு நடத்துனதுல நாளைக்கு ஒரு டெஸ்ட் வச்சு. ஓகேவா? எனக்கு டவுட் சொல்லுங்க மேம். ஒரு டவுட் இல்ல, குவார்டர்லி வச்சு சம் சொல்லி கொடுத்தீங்கல்ல, 16,000க்கு குவார்டர்லி வச்சு சம் சொல்லி கொடுத்தீங்கல்ல,
நம்ம அந்த எஸ் 3 மேம் எஸ் ஸ்டெப் மேம் போடுறோம்ல மேம், அது குவார்டர்லினால 3 ஸ்டெப் அப்படி மென்ஷன் பண்ணி போடுறோமா? எப்படி அந்த 3 ஸ்டெப்? குவார்டர்லினால 3 ஸ்டெப் இல்ல. உங்களுக்கு 9 மந்த்னு கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. ஆமா 9 மந்த்னு கொடுத்ததுனால 9 மந்த்ல எத்தனை குவார்டர் இயர் இருக்கு? 3 குவார்டர்லி 3 இருக்கு. மந்த் 3 மந்த் 3 மந்த். அதனால 3 எடுத்திருக்கேன். இங்க உங்களுக்கு கொஸ்டின்ல 1 இயர் கொடுத்திருந்தா நான் இன்னொரு 3 எடுத்துட்டு 4 குவார்டர் இயர் எடுத்திருப்பேன். n வந்து 4 எடுத்துக்குவேன். ஓகே ஓகே புரியுதுங்களாமா? ஓகே. n வந்து 1 ஓகே இயர் கொடுத்திருந்தாங்கன்னா நான் கன்வெர்ட் பண்றதுல 4 இயரா எடுத்துக்குவேன். n வந்து 9 மந்த்னு கொடுத்தாங்கன்னா கன்வெர்ட் பண்றதுல 3 இயரா எடுத்துக்குவேன். n வந்து 6 மந்த்தா கொடுத்திருந்தாங்கன்னா கன்வெர்ட் பண்றதுல 2 எடுத்துக்குவேன். அவ்வளவுதான் வித்தியாசம். ரெடி மேம் ஃபைவ். ஆர் எப்படி மேம் 5% எடுத்தீங்க? ஆர் வந்து ஒண்ணு இல்ல சார். அது சொல்லுங்க. 4 இப்போ குவார்டர்லி வந்து ஆர் என்ன கொடுத்திருந்தாங்க? ஆர் வந்து 4 20% குவார்டர்லி இருந்தது. இருக்கனாலே அப்படி குவார்டர்லி கன்வெர்ட் பண்றோமா? ஓகே, இப்போ வந்து கன்வெர்ட் டு குவார்டர் இயர். ஓகேவா? சோ வந்து ஒரு வருடத்துக்கு வட்டி காணாம வட்டி என்ன பண்ண போறாங்க? ஒவ்வொரு குவார்டர் இயருக்கும் வட்டி காண போறாங்க. அப்ப இந்த 20%ங்கிறது என்னன்னா பெர் இயர் பெர் ஆனுவம்க்கு கொடுத்திருக்காங்க. சரியா? அப்ப பெர் ஆனுவம்க்கு 20%னா ஹாஃப் இயர்லி இது என்னதான் மாறும்? ஒரு வருடத்துக்கு 20%மா? அப்ப அரை வருடத்துக்கு எத்தனை 10% மாறும்? 10 அப்ப 10% குவார்டர் இயர்க்கு எத்தனை மாறும்? டிவைடட் பை 5%. புரியுதுங்களா சார்? புரியுது மேடம். ஒண்ணு இல்ல. ஒரு வருடத்துக்கு 20%னா அரை வருடத்துக்கு கண்டிப்பா 10% இருக்கும். அப்போ கால் ஆமா வருடத்துக்கு 5% நீங்க மாத்திக்கணும். புரியுதுங்களா? ஓகே மேடம். ஓகே, வேற என்ன டவுட்? கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. மேம் இந்த மேம் லாஸ்டா சரி, சொல்லி நாளைக்கு கொஞ்சம் கொடுத்தீங்களா ஒரு நிறைய ஷார்ட் கொடுங்க கட்? மேம். என்ன சார்? மேம் ஒர்க் ஷீட்ஸ் லாஸ்ட் கொஞ்சம் நிறைய கொடுங்க மேம். ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குற மாதிரி. கண்டிப்பா நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் மேம். இப்பதானே ஆக்சுவலா இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். சோ பயப்படாதீங்க. கொஞ்சம் நம்ம ஓகே படிச்சுக்கலாமே. சரியா? நீங்க ஓகே செப்பரேட்டா படிக்காம நான் உங்க கிளாஸ்லயே படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இண்டிவிஜுவலா நம்ம போய் என்ன பண்ண மாட்டோம், மேக்ஸ் யாராவது சொல்லி கொடுத்தாதான் படிப்போம். சோ உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்க படிப்பீங்க. தெரியாம போய் நீங்க பொட்டி பாத்தீங்கன்னா உங்க நோட்ல ஒண்ணுமே உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும். சரியா? இப்போ ஓரளவு உங்களுக்கு ஓகே மேக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் நம்புறேன். சோ வந்து இப்ப எஸ் நீங்க மேம். நோட்டை பார்க்கும்போது ஏதோ ஒரு கொஞ்சம் புரியும்ல, டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு வருவீங்க. சரியா? ஓகே சோ நாளைக்கு எஸ் ஒரு டெஸ்ட் வச்சிருக்கேன். காமன் இன்ட்ரெஸ்ட்லயும் ஒரு டெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல ஜஸ்ட் இந்த இப்போ பிரின்சிபல் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்ல, அதுல கொஞ்சம் சம்ஸ் கொடுத்து நான் டெஸ்ட் வைக்கிறேன். எப்படி பண்றீங்கன்னு ஓகே பாக்கணும். எஸ் மேம். ஓகே ஓகே, நீ தேங்க் டவுட்மா? யூ. வேற டைம் ஆயிடுச்சு. வேற? மேம் அந்த லாஸ்ட் ஷார்ட் கட் ஒன்று சொன்னீங்களா மேம்? ஆமா சார். அதுல 70,000ன்றது மொத்த அமௌண்ட் தானே மேம்? ஆமா சார், 70,000 கொஸ்டினே கொடுத்துட்டாங்க நமக்கு. அப்போ எஸ்ஐ சரிங்களா? வந்து 136 மேம்? என்ன சார்? புரியல, நீங்க சிம்பிள் என்ன இன்ட்ரெஸ்ட் கேக்குறீங்க? வந்து 136 ருபீஸான்னு கேக்குறேன் மேம். ஒண்ணும் இல்ல சார், ஆக்சுவலா இருங்க அந்த சம் எழுதிக்கிறேன். n வந்து 3 கொடுத்திருந்தாங்க, அமௌண்ட் வந்து 12% கொடுத்திருந்தாங்க, அமௌண்ட் வந்து 17,000 கொடுத்துட்டு பிரின்சிபல் என்னன்னு கேள்வி கேட்டிருக்காங்க சார். இதை நீங்க ஜெனரல் டேர்ம் வச்சும் பண்ணுங்க, சரியா? இல்ல ஷார்ட் கட் வச்சும் பண்ணுங்க. ஓகே ஜெனரல் டேர்ம் மேம். வச்சு பண்ணும்போது நீங்க 4 ஆப்ஷனையும் சூஸ் பண்ணணும் இல்லையா? ஆமா மேம். பிரின்சிபல் இல்ல வந்து மேம் 4 ஆப்ஷனா இருக்கு. நீங்க ஒவ்வொரு ஆப்ஷனா போட்டு எப்படா அமௌண்ட் 17,000 வரும் நீங்க செக் பண்ணணும்ல. அப்போ பிரின்சிபல் எஸ் மேம். கேட்கும்போது மட்டும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா அந்த ஷார்ட்கட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கொடுத்தேன், வேற ஒண்ணும் இல்ல. பிரின்சிபல், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அமௌண்ட். பிரின்சிபல் வந்து 100 ரூபாயா இருந்ததுன்னா இந்த 12 3 36 136 ரூபாய் அமௌண்ட். அப்ப 17,000க்கு எவ்வளவு பிரின்சிபல், அந்த மாதிரி ஷார்ட்கட் பண்ண சொல்லிட்டாங்க. சரிங்களா? இது வந்து ஓகே எந்த மேம். மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க, பிரின்சிபல் கண்டுபிடிக்க சொன்னாங்க. மேம் சொல்லுங்க மேம். வேற? சரி, ஓகே. கிளாஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதாமா? எல்லாருக்கும் புரியுதா? கொஞ்சம் ஈஸியா ஃபீல் பண்றீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா சொல்லி தரணுமா? புரியுது மேம். புரியுதா? ஓரளவு பண்ண முடியுதா? ஏன்னா ரொம்ப ஸ்லோவா போனா தூக்கம் வந்துருமா? சரியா? நான் ஏற்கனவே எனக்கு ரொம்ப ஸ்லோவா போற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. சரி, கொஞ்சம் பிகினர்ஸும் இருப்பீங்களே, ஃபாஸ்டா போனா எப்படி பிக்கப் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அப்படி எனக்கே தாளாட்டுற மாதிரி இருக்கு நான் பேசுறது. தூங்கிடக்கூடாது. சரியா? மேம் கொஸ்டின் மட்டும் எழுதிட்டு ஒரு 2 டைம் அதை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். சரிங்கம்மா, சரி. நல்லா இருக்கு மேம், இதே ஃபாலோ பண்ணுங்க மேம். கிளாஸ் நல்லா இருக்கு மேம், இதே ஃபாலோ பண்ணுங்க மேம்.
ஓகே மேம் ஓகே ஓகே ஓகேமா தேங்க்யூ ஆல் see you next class ஓகேவா நெக்ஸ்ட் கிளாஸ்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம் பியூர் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்க்க போறோம் ஸோ நாளைக்கு ஒரு டெஸ்ட் ஸோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க ஓகே தேங்க்யூ தேங்க்யூ மேம் தேங்க்யூ 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 மேம் தேங்க்யூ தேங்க்யூ மேம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல வீடியோ வரணும் சரியா நான் பாட்டுக்கு ஏதோ தனியா பேசுற மாதிரி இருக்கு எனக்கு யாராவது கம்பெனி கொடுக்கலாம் இல்லையா சோ நல்ல ஒரு கிளாஸ் ரூம் அட்மாஸ்பியர்ல கிளாஸ்க்கு இப்போ ஒரு டைரக்ட் கிளாஸ் போனா மட்டும் எப்படி கிளம்பி நீட்டா போவீங்க அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸ்க்கும் வாங்க ஓகேவா ஓகே மேம் ஏதோ நான் யாருமே இல்லாத ரூம்ல தனியா பேசினா எப்படி இருக்கும் வாய்ஸ் மட்டும் கேக்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது சரியா சோ ஓகே மேம் பிரச்சனை இல்லை. ஓகே மேம் ஓகே மேம் ஒரு டைரக்ட் கிளாஸ் மாதிரி நீங்க தான் அதை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் படிக்க ஒரு ஆர்வம் வரும் நீங்கெல்லாம் ஒரு சர்வீஸ் போக போறீங்க இதுக்கே பயந்தீங்கன்னா எப்படி எல்லாரும் குரூப் 2 ஆபீசரா போறோம் இல்லையா குரூப் 2 ஆபீசர் குரூப் 4 ஆபீசர் எத்தனை பிரச்சனைகளை பார்க்கணும் சோ என்னையே பார்க்க தயாரா இல்ல வீடியோ காமிக்க மாட்டேங்கிறீங்க ஃபேஸ் மேம் காமிக்க அப்படிலாம் இல்ல மாட்டேங்கிறீங்க மேம் கூடுதல் கிடத்துல கொஞ்சம் பல பின்ன பண்ணணும் அதுக்காக தான் பாப்போம் நெக்ஸ்ட் கிளாஸ் ஆவது எல்லாரும் வரீங்களான்னு பார்க்கலாம் சரியா ஓகே ஓகே மேம் மேம் தேங்க்யூ ஓகேமா மேம் தேங்க்யூ ஆல் see you தேங்க்யூ tomorrow மேம் நெக்ஸ்ட் கிளாஸ் தேங்க்யூ நான் மேம் இன்னும் ஷெட்யூல்ஸ் தேங்க்யூ so much தேங்க்யூ ஓகே மேம் தேங்க்யூ மேம் தேங்க்யூ தேங்க்யூ மேம் தேங்க்யூ